எல்லோருக்கும் வணக்கம். ஐயா மாணிக்கம் அவர்கள் என்னை அந்த அலுவலகத்திலேருந்து உள்ளே கூட்டு வரும்போது ஒரு உணர்வு, ஏதோ ஒரு நந்தவனத்துக்குள்ளே நம்மளை கூட்டு போகிறாருன்னு. ஒரே குயில்களாக கூவுற சத்தம். இது நந்தவனம். இங்கே கூவாத குயில்கள் எங்கே கூவ முடியும்? இங்கே தான். இவ்வளோ குயில்கள் கூவுதுன்னு உள்ளே வந்தால் பெரிய அதிர்ச்சிங்க. இவ்வளோ மயில்கள் இருக்கு. பாண்டியராஜனுக்கு இந்த கல்லூரியில் நுழைஞ்ச பிறகு ஒரு ஒரு 10 வருஷத்தில் இல்லாத ஒரு அனுபவம். இன்னைக்கு பியூர் வெஜிடேரியன் மதிய உணவு சாப்பிட்ருக்கேன். வாழ்க்கை முழுக்க கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய செல்வத்தை இங்கே தான் நம்ம வாங்குறோம். கிடைக்குது நட்பு. உண்மையிலே எனக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எவ்வளோலாம் பார்த்துருக்கேன். நண்பர்கள் வட்டம்னு ஒன்று இல்லைன்னா இந்த பாண்டியராஜனே இல்லை. நண்பன் தாங்க. விடுறே மச்சான், நீ பார்க்காத கஷ்டமா, நாங்களாம் இருக்கணும்டா, கவலைப்படாதடா. அது மாதிரி ஒரு டானிக் வேறு எதுவுமே கிடையாது. இந்த கல்லூரிக்கு உள்ள நுழைஞ்சோடனே எனக்கு ஒரு பயம் பொறுத்துறதில்ல, ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொன்னாங்க. இந்த கல்லூரிக்குள் வந்திருக்கும் முதல் நடிகர் நீங்கள் தான். நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கேருந்து வெளியே போயும் அந்த பெருமையை நான் காப்பாற்றணும். மற்ற நடிகரும் இங்கே வர்றதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இன்றைக்கி பொங்கல் திருநாளில் உங்கள் முன்னாடி உட்காந்து பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி கல்லூரியில் வரும்போது இல்லை, வீட்டில் இருந்தாவே இந்த அறிவுரெல்லாம் சொல்லக்கூடாதுன்றத நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். பசங்கிட்ட அறிவுரை சொன்னால் கேட்டுக்கிற மாதிரி நடிக்கிறானுங்களே தவிர கேட்டுக்கிறதே கிடையாது. எங்கள் 3 பசங்களுமே அதுக்கு உதாரணம். சிம் கார்டு வாங்கிறதுக்கும் செல்ஃபோன் வாங்கிறதுக்கும் தான் எனக்கு தெரியுது. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என் பசங்களுக்கு தான் தெரியுது. எங்களை விட நீங்கள் அறிவாளிகள். முதல்ல அதை நாங்கள் உணர்ந்துக்கணும். சினிமாவில் இன்றைக்கி தலைப்பே பார்த்திங்கன்னா, திரைப்படங்கள் சமூகத்திற்கு வழிகாட்டுறதா வழி மாற்றுகிறதா இப்படின்னு பாண்டியராஜனை உட்கார வச்சே கேட்டால் இதை விட எனக்கு கொடுமை வேறு எதுவுமே வேணாம். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். எங்கள் எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். கலை வளர்ந்ததும் இங்கே தான், காதல் சொன்னதும் இங்கே தான், கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமா தான். இதை விட சினிமா பற்றி என்ன சொல்ல முடியும்? ஒரு ரத்தன சுருக்கமாகவே, ஏன்னா சினிமா எவ்வளோ கொடுத்துருக்கு. கடவுளை காமிச்சிருக்குதுங்க. திருவிளையாடலில் சிவன் இப்படி தான் இருப்பார்னு நடிகர் திலகத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வரலாறு காமிச்சிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் கவசம் போட்டிருப்பாருன்னு உங்களுக்கு சினிமா தான் சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ வேணால் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணால் இவர் சினிமாக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. வழி மாற்றுகிறது என்று வாதாட பேராவூரணி தாமரை செல்வனர் வரார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பொள்ளாச்சியிலே குடிகொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிற ஆலயமாக விளங்குகிற மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்திலே நடைபெறுகிற உலகமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், இங்கே ஆயிரக்கணக்கிலே கூடியிருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் எனது சார்பிலும் புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலிலே பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தொலைக்காட்சி, ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல நடுவர், அதை விட ஒரு நல்ல தலைப்பு. இப்பொழுது நான் ஒரு பக்தி பாடலை பாட இருக்கிறேன். அந்த மாணவ செல்வங்களாகிய நீங்களெல்லாம் செவிமடுத்து கேட்க வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சாராயம் கருவாடு துண்டு பிடி வவ்வாலு குடிசை குப்பை தொட்டி பக்கத்தில் டீ கடை ரிக்ஷா கில்லு கோழி காணப்பாட்டு பாடலாமா ஆளு அஞ்சல் அஜாரு நிஜாரு கரியப்பா மூணு எம்மா கிரி காஜாமணி எம்ஜாரு ஜீவாசி ஆல்சோ அவள் புல் பேடலாம். இதைத்தான் சினிமா பண்ணியிருக்கு. ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? எந்த நாட்டில் எங்கே எவ்வளோ பெரிய கவிஞர்கள் புலவர்கள் பிறந்த இந்த மண்ணில் இன்னைக்கு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கா? அடா பாட்டை விட்டு தொலைங்க.
உங்களை மாதிரி இயக்குனர்கள்லாம் படத்துக்கு தலைப்பு வைக்கிறீங்களா, அது ஒழுங்கா வைக்கிறீங்களா? முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஐயா பொள்ளாச்சி அருளாளர் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா காலத்திலலாம் பாருங்க, மனிதன் அவன்தான் மனிதன், உயர்ந்த மனிதன், அப்போ உள்ள படம். இப்போ பாருங்க, சிங்கம், புலி, கரடி, நடுநிசி நாய்கள், கந்தசாமியின் கழுதை, மொசக்குட்டி, பிரியாணி, பரதேசி. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு வைத்திருச்சாளருக்கு நடுவர் நினைச்சா. எவ்வளவு பெரிய கொடுமை! வீரபாண்டிய கட்டபொம்மை வந்துச்சான், அதனாலதான் இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மை எல்லாருக்கும் தெரியுமா? சிவாஜி உருவத்தில் நான் கேட்கிறேன், வீரபாண்டிய கட்டபொம்மை எங்கே இருந்தாரு? தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் இருந்தாரு. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அங்கே கொஞ்சம் விளையாடும் என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா? ஏங்க இப்படியாங்க அங்கே உள்ளவன் பேசுவான்? ஏல எங்களோட வயலுக்கால வந்த எங்க வீடு வயலில் தண்ணி பாத்தியால வசனம் பேசியிருப்பாரு. எப்படியா பேசியிருப்பாரு? ஒரு மொழியுடைய ஒரு வட்டார மொழி வழக்கையே கேவலப்படுத்தின படம் இன்னைக்கு ஆளு. இன்னைக்கு வசனம் எப்படி பேசுறாங்க? ஒரு காலத்தில் வசனம் பேசினா நான் இல்லைன்னு சொல்லலை, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ எப்படி வசனம்? இப்போ கதாநாயகனு வில்லனு வசனம் பேசுவா பாருங்க. நீங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தா கூட நீங்க மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நான் பேசுறேன் பாருங்க, கதாநாயகனு வில்லன் வசனம் பேச போறாங்க. இந்த வசனம் பேசுறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 5 நாளைக்கு ரூம் போட்டு அமெரிக்காவில் ஷூட்டிங். என்னங்க படமா எடுக்கிறான், பாட்டா எடுக்கிறான். ஒரு காலத்தில் எப்படி பாட்டு எடுத்தா தெரியுமா? பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. இது எப்ப? நம்ம ஐயா சேர்மன் காலத்தில். இப்ப எப்படி படம்? நம்ம காலத்தில் அதே பம்பரம். பம்பரம் தான் வீட போறேன், உன் பாவாட நாடாவ தருவியா? கை தட்டாதிய, எனக்கு வயிற்ற எரியுது. சும்மா பாடி தொலைஞ்சா என்ன? இதுல நல்லா கவனிச்சலாம் நீங்க. இதுல வசனம் வேற. வருவியா வரமாட்டியா, வரலன்னா ஒம்பேசுக்கா. நீங்க நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஒரு உன்னிச்சு கவனிச்சா எவ்வளவு அதை உருக்கமா பேசுறாரு பாருங்க. அவர் படத்தெல்லாம் வேற பாக்குறதே இல்ல, இந்த பாயிண்ட் மட்டுமே பாத்துக்கிறாரு. நான் என்ன பண்றேன்? என்னைக்கு நான் உங்களோட சேர்ந்தேனோ அன்னையில தான் நானு பட்டுக்கோட்டையாற்ற போய் கேட்டாங்க. மாட்டு வண்டி கூட போகாத பாதையிலும் கூட தன்னுடைய பாட்டு வண்டியால் பயணம் போனவன் எங்க தாத்தன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போய் கேட்டாங்க. இயக்குனர் தயாரிப்பாளர் உங்களை மாதிரி இயக்குனர் போய் கேட்டாரு, என்னுடைய படத்தில் முத்தம்னு போட்டு ஒரு பாட்டு வேணும், முத்தம்னு போட்டு ஒரு பாட்டு தாங்கன்னு சொன்னாரு. முத்தம்னு போட்டு நான் பாட்டு எழுத மாட்டேன், என் அகராதியிலே முத்தம் என்பது ஆபாசம்னு சொன்னார் பட்டுக்கோட்டையாரு. அப்ப கெஞ்சி நான் தயாரிப்பாளர் இயக்குனர் முத்தம்னு தர்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுக்கலன்னு எழுதிக்கடா நான் கொடுத்தாரு பட்டுக்கோட்டை. கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா. யாரு? பட்டுக்கோட்டை. 60 வருஷத்துக்கு முன்னாடி. அதே முத்தத்தை இப்போ போடுறோம். தீ பிடிக்க தீ பிடிக்க. நான் இதெல்லாம் காலேஜில் பாடப்படாது. என்னங்க இத்தனுண்டு முத்தத்துல இஷ்டம் இருக்கா, எங்கள் முத்தத்துல கஷ்டம் இருக்கா? அவன் பேசுற மொழி புரியுதா? அண்ணாச்சிங்கர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவர் சொல்ல மாட்டார், நடுவர் அவர் சினிமாக்காரர் சொல்ல மாட்டாரு, நம்ம தான் சொல்லணும். பாட்டா போட்டிருக்கான் பாட்டு. காதல் பிசாச காதல் பிசாச ஏதோ சவுக்கியம் பர்வாயில்லை. பாட்டாங்க போட்டிருக்கான் பாட்டு. நினைச்சு பாருங்களேன். எந்த படம் வந்தாலும் சரிதான், அது சிம்லாவில் எடுத்தாலும் சரிதான்,
காஷ்மீரில் எடுத்தாலும் சரி தான், ஊட்டியில் எடுத்தாலும் சரி தான், அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும். நீங்கள் வர்ற படத்தை பூரா பாருங்க, அந்த குளிரில் ஐஸ் கட்டியில் ஐஸ் பனி மலையில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கதாநாயகன் எந்த கதாநாயகனாக இருந்தாலும் சரி தான், நல்லா ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு கோட் சூட்டு போட்டு ஷூ போட்டு நடந்து போவார். கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயரும் சட்டையும் போட்டு அது படகு தெரியுது. இதை விட பெண்களை கேவலப்படுத்தணுமா? நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய நாகரிகம் என்ன, அத்தனையும் குழி தோண்டி புதைக்கிற செயல்களில் தானே இந்த சினிமா ஈடுபட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு திரைப்பட இயக்குனர் வர்றாருன்னா நான் தான் முதலாக வந்திருக்கிறேன்னு ஏன் கூட நீங்கள் சொன்னீங்களே, எதற்காக தெரியுமா? இந்த புதுயுகம் தொலைக்காட்சி முடிவெடுத்த பொழுது இந்த கல்லூரியுடைய நம்முடைய சேர்மன் ஐயா தலைவர்கள் எதுக்கு தெரியுமா ஒத்துக்கொண்டார்கள் தெரியுமா? நீங்கள் தான் கௌரவமான படத்தை எடுக்கிறவர்கள், நீங்கள் தான் கண்ணியமான படத்தை நமக்கு தந்தவர்கள். இந்த ராசி என்பது எந்த விதத்திலும் நமக்கு சரியில்லை, நமது பண்பாட்டுக்கு ஒத்து வராது என்று உங்களுடைய முதல் படத்திலேயே நீங்கள் சொன்னவர்கள். அதனால உங்களை அனுமதிச்சுக்கிறாங்க. தொடர்ச்சியா நீங்க அனுமதிக்கணும்னா, தொடர்ச்சியா இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க பேசணும்னா நல்ல தீர்ப்பை எங்களுக்கு தரணும். ஒரு கவிஞனுடைய பேனா தலை உடைகிற பொழுதெல்லாம் ஒரு சமூகம் தலை நிமிர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகு. அப்படிப்பட்ட கவிஞர்கள் தமிழ் திரையுலகிலே சத்தியமாக இன்றளவு இல்லை. நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் காக்கக்கூடிய படங்களை இதுவரை எந்த தயாரிப்பாளரும் தராத காரணத்தினால், எந்த இயக்குனரும் அது போன்ற படங்களை எடுப்பதற்கு முன்வராத காரணத்தினால், உங்களை போன்ற ஒரு சில பேர் இருக்கிற உங்களை போன்றவர்கள் தான் இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் சினிமா பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல படங்களை அவர்கள் எல்லாம் தருகிற வரையில் இந்த திரைப்படம் என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு நாளும் வழிகாட்டவில்லை. வழி மாற்றுகிறது என்ற நல்ல தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டு மீண்டும் ஒரு முறை உலகமெங்கும் நீக்கமர வியாபித்திருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப உஷாரான ஆளு அவர். எந்தெந்த பாட்டெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை விட தன்னுடைய குரலுக்கு எந்தெந்த பாட்டெல்லாம் தோதா இருக்குன்னு தான் பார்த்துருக்காரு. அதை வராத ஒரு குரலை கத்தி அப்படி தான் ஓகே பண்ணுன்ட்டு அவர் ரூட்டு போயிட்டார். அந்த கால சினிமாவா இந்த கால சினிமாவா? நம்மளது அது இல்லை. சினிமா நம்மளை நல்ல வழி கூட்டு போதா மாற்று வழி கூட்டு போதா, அதுதான் நம்ம நோக்கம். அதில் எல்லா சினிமாவும் அப்படி கொண்டு போகிறதில்ல. எவ்வளோ தத்துவ பாட்டுங்க. ஒரு பச்சை கிளிகள் தோலோடு அந்த இந்தியன் படத்தில் அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம அதெல்லாம் உதாரணம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஊர் சொல்கிற மாதிரி பாட்டு மாறி போகலன்னு ஒத்துக்க முடியாது. பேசாத ஒரு வரியும் பேச வைக்கும் அந்த ஆற்றல் பட்டது சினிமா. ஒரு கண்ணில் எல்லாம் நம்ம கண்ணில் எல்லாம் பார்க்குறோம், பளிச்சுன்னு பார்க்குறோம், லைட் போட்டு இருட்டில் பார்க்குறோம். இருட்டில் போனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. கேமராவுக்கு அந்த சக்தி உண்டு. கண்ணுக்கு மேற்பட்ட சக்தி கேமராவுக்கு உண்டு. என்ன, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஒருத்தர் மூஞ்சில் ஊற்றுறோம், சக் 24 ஃப்ரேம்ஸ் முடிஞ்சு போச்சு, தண்ணி கொட்டிடுச்சு, அதை பார்த்துட்டோம். அதே சினிமாவில் ஒரு 48 ஃப்ரேம்ஸ் வச்சு ஸ்லோ மோஷனில் கொட்டினா இந்த தண்ணி இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அவர் முகத்தில் போய் கொட்டுது. நெஜ கண்ணுக்கே கிடைக்காத விஷயத்தை காட்டக்கூடியது கேமரா. அப்படிப்பட்ட ஒரு சினிமா லேசுப்பட்டது கிடையாது. லேசுப்பட்டது இல்லைன்றத உறக்க சொல்கிறதுக்காக வராரு அண்ணா சிங்காரவேலு. எழில் நகரம், இயற்கை நகரம், தென்னை நகரம் என்ற சிறப்பு பெற்ற இந்த பொள்ளாச்சி நகரத்தில் கூடுதல் சிறப்பாக டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக உலகத்திலேயே மாட்டுக்கு கூட நன்றி சொல்லுகிற விழாவை கொண்டாடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான், மாட்டுப்பொங்கல். ஏன் தெரியுமா தமிழன் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு கூட பொங்கல் வைக்கிறான்? ஒரே விஷயம்,
மாடு நமக்கு 5 பொருள் கொடுக்குது, பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம 5 பொருள் கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? மாடு நமக்கு கொடுக்குற 5 என்ன தெரியுங்களா? பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய். இந்த 5 மாடு நமக்கு கொடுக்குது. பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம என்ன தெரியுங்களா கொடுக்குறோம்? வயலில் விளைஞ்ச அந்த நெல்லை நாம் எடுத்துக்கிட்டு வைக்கோலை மாட்டுக்கு கொடுக்குறோம். நெல்லை அரைச்சி தவிட்ட மாட்டுக்கு கொடுக்குறோம். அந்த அரிசியை களைஞ்சி கழுநீரை மாட்டுக்கு கொடுக்குறோம். திரும்ப வடித்து வடிகஞ்சியை மாட்டுக்கு கொடுக்குறோம். சோறை இலையில போட்டு சாப்பிட்டுட்டு இலைய மாட்டுக்கு கொடுக்குறோம். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை மாட்டுக்கு கொடுக்குறோம். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை மாடு நமக்கு கொடுக்குதுங்கிறதுனால தான் மாட்டுக்கே நன்றி சொல்லுகிற விழாவை கொண்டாடுகிற தமிழினம், அந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக என்னுடைய அன்பான பணிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே பொள்ளாச்சியில் பேசுகிறதுங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. பொதுவாக நம்ம பேசுகிற தமிழ் தான் பேசினா கூட அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லாங், அது எல்லா இடத்துலையும் வேறுபடும். பொதுவாக தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தன் நேராக சென்னைக்கு போயிருக்கான். சென்னைக்கு போய் அங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் கீரை வாங்கலான்னு போயிருக்கான். ஒரு அம்மா கீரை விற்றுக்கிட்டு இருந்திருக்கு. நம்மளால் விலை கேட்டிருக்கான். நம்ம கேட்போம்ல விலை, எப்படி கீரை அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா நல்லா கீரை, நீ எப்படி கீரை? அது இல்லைம்மா, எப்படி கீரை? நல்லா கீரை, நீ எப்படி கீரை? விடிய விடிய பேசியிருக்காங்களே தவிர கீரை விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. இது சென்னை தமிழ். நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மதுரை தமிழ். மதுரையில் நமக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது கடன் கேட்டு பாருங்கள். ரொம்ப தெரிஞ்ச ஆள்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் கேளுங்க. கேட்டால் என்ன சொல்லணும்? ஒன்று தர்றேன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். பொதுவாக மதுரைக்காரங்கிட்ட கடன் கேளுங்க, தருவோம்ல, தருவியா தரமாட்டியா? இது மதுரை தமிழ். கொஞ்சம் நகர்ந்து திருநெல்வேலி பக்கம் போங்க. ஏன்னா திருநெல்வேலி பக்கம் வெளிநாட்டில் ஒன்றா வேலை பார்த்த நண்பருக்காக கல்யாண பத்திரிக்கை கொடுக்க ஒரு ஆள் போனான். பொதுவாக திருநெல்வேலி தமிழ் பார்த்தீங்கன்னா இலவு அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க. நலம் விசாரிச்சா கூட இலவு நல்லா இருக்கியாலே. நம்மால் கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுத்துருக்கான். கதவை தட்டி அவன் வாங்கினவன் கேட்டிருக்கான், இந்த இலவு எப்பலேன்னு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இலவு இல்லையா கல்யாணம் இருக்கான். அந்த இலவத்தாலே கேட்குறான் இருக்கான். நீ கல்யாணத்துக்கே வர வேண்டாம், பத்திரிக்கை கொடுன்னு வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் இங்கே கொங்கு மண்டலத்தில் பேசப்படுகிற தமிழ் கோபமாக பேசினா கூட நமக்கு கோபம் வராதுங்க. கொங்கு தமிழ், கொஞ்சி தமிழை பேசுகிற இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி, நடுவர் அவர்கள், பொதுவாக திரைப்படத்தை துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நடுவர்களாக அமர்ந்திருக்காங்க. இன்றைக்கு நடுவராக இருக்கிறவருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே 21 வயசிலே இயக்குனரான ஒரே தகுதி. ஏத்தாப்பில் வந்து பேசினார், சினிமாவெல்லாம் சமுதாயத்துக்கு வழி காட்டலை அப்படின்னு வந்து தாமரை செல்வன் பேசினார். அவர் ஒன்றும் விவேகானந்தர் இல்லை. பக்கத்தில் உட்காந்துருக்க அம்மா அன்னை தெரசா இல்லை. அடுத்து உட்கார்ந்துருக்கவர் ஒன்றும் புத்தர் இல்லை. அப்படியெல்லாம் வந்து ஒருவேளை அவங்க அறிவுரை சொன்னாங்கன்னா அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். அவங்களும் சராசரி மனிதர்கள் தான். அவங்களும் சினிமா பார்க்குறாங்க, ஒரு படம் விடாமல் பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபோனில் நீங்கள் செல்ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு பாட்டு, சினிமா பாட்டு தான் வருது. பார்க்காத பார்க்காத. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பேசலாங்க, மை கிடச்சா எப்படி வேணால் பேசலாம். நியாயத்தை பேசணும், மனச்சாட்சிப்படி பேசணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி வேணால் மை கிடச்சா பேசுகிறாங்க. ஆட்டோ ஓட்டவர் சுற்றி சுற்றி பேசுகிறார், பசையாவர் வட்டாமல் பேசுகிறார், பேப்பர் போகிறவர் எடுத்தறிஞ்சு பேசுகிறார், அரிசி அவர் நொய் நொயின்னு பேசுகிறார், ஃபோட்டோகிராஃபர் டெவலப் பண்ணி பேசுகிறார், கிரிக்கெட் வீரர் ஓவராக பேசுகிறார், மெடிக்கல் வச்சுருக்கவர் சிறப்பாக பேசுகிறார். நாங்கள் 3 பேர் யதார்த்தத்தை பேச வந்திருக்கோம், அந்த 3 பேர் எதை வேணாலும் பேசலான்னு வந்திருக்காங்க. சின்ன நான் உனக்கு தெரிஞ்சுங்க, சினிமா என்பது இன்றைக்கி தமிழனுடைய வரலாற்றில் பிரிக்க முடியாத விஷயங்க, பிரிக்கவே முடியாத விஷயம். இன்றைக்கி 100 வருஷ சினிமா இன்றைக்கி வரலாறு கொண்டாடுறோம் அப்படின்னா இன்றைக்கு தமிழனுடைய ஒவ்வொரு சுக துக்கத்திலும் சினிமா இன்றைக்கி அசைக்க முடியாத நம்மளோட பின்னி பிணைந்து இருக்கு. மறக்க முடியுமா? நம்ம மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் வந்ததுங்க. நான் என்ன ஒரு குடும்ப பாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பாடம் இல்லையா? மொழின்னு ஒரு படம் வந்ததுங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள், பேச முடியாதவர்கள், அவங்களுக்கு கூட தன்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்த படம் மொழி இல்லையா? வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு படம். அதில் வடிவேல் பண்ணுற லூட்டியை நம்ம பார்த்து ரசித்தோம். ஆனால் வெற்றி கொடிக்கட்டுங்கிற படம் சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? அக்கறைக்கு இக்கரை பச்சை, உனக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம தாய் திருநாட்டில் இருக்குது, வெளிநாட்டில் போய் ஏமாந்து நிற்காத, உன்னுடைய உழைப்பை படிப்பை நீ பிறந்த நாட்டுக்கே செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுத்த பாடம் இல்லையா வெற்றி கொடிக்கட்டு?
அதை விடுங்கங்க. வசனம் என்னமோ வசனத்தை பற்றி குறை சொல்கிறாரு. ஏய் எத்தனை படத்தில் ஏய் ஏங்க 45 வருஷத்துக்கு முன்னால் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் எழுதின ஒரு வசனம் சொல்லட்டுமா? இப்போ சொல்லட்டுமா? 45 வருஷத்துக்கு முன்னால் அவர் எழுதின வசனம், நான் சாவதற்கு அஞ்ச மாட்டேன், ஆனால் காரணம் இல்லாமல் சாகவும் மாட்டேன். ஏன் இன்னைக்கு சூர்யா பேசுகிற வசனத்தை கேட்டு நம்ம கை தட்டலையா? விஜய் பேசுகிற வசனத்தை கேட்டு நம்ம கை தட்டலையா? சூர்யா ஒரு படத்தில் அழகா சொல்லுவார், என்னால் முடியும் என்று சொன்னால் அது தன்னம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும் என்று சொன்னால் அது தலைகணம். கஷ்டப்பட்டு வேலை பார்க்காத, இஷ்டப்பட்டு வேலை பாருன்னு சொன்னது தமிழ் சினிமா வசனங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்காடி தெருன்னு ஒரு படம் வந்ததுங்க. ஒரு தொழிலாளர்களுடைய இன்னொரு பக்கத்தை காட்டின படம் அங்காடி தெரு. பொதுவாக காதலில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த காதல் பிரிஞ்சு போய்டுன்னு சொல்லுவாங்க. அது காதலனுக்கோ காதலிக்கோ நாலா பக்கமும் பிரச்சனை வந்தால் அந்த காதல் உடஞ்சி போயிடும், பிரிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்காடி தெரு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த காதலுக்கு பிரச்சனைகள் அதிகமாக அந்த காதல் இன்னும் நெருக்கமாகுங்கிற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தானா இல்லையா? சாட்டைன்னு ஒரு படம் வரலையாங்க? ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்த பாடம் இல்லையா சாட்டை? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்கிறத கேட்குறோம்? பொதுவாகவே இளைஞர்களுக்கு எதை சொல்கிறோமோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பண்பு இருக்குது. பூக்களை பறிக்காதே அப்படின்னு எழுதி போட்டால் ஒருத்தன் பூக்களை தானே பறிக்கக்கூடாதுன்னு வேரோடு பிடுங்குறான். இங்கே எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னு எழுதி போடுங்க, எச்சு தானே துப்பக்கூடாதுன்னு வாய்க்குள்ளே வர விட்டு வாந்தி எடுக்கிறான். இங்கே விளம்பரம் செய்யாதீர்கள் அப்படின்னு எழுதி போடுங்க, அப்பவும் விட மாட்டான், பெயிண்டை கலக்கிட்டு விளம்பரம் பண்ணுறான். இங்கே விளம்பரம் செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள், அப்பவும் கவலைப்படல, அப்பவும் பெயிண்டை கலக்கிட்டு விளம்பரம் பண்ணுறான். இங்கே விளம்பரம் செய்தால் அப்படின்னு அருவாள் படம் போட்டிருந்தார் பாருங்க, நம்மால் கவலையப்படலை, அப்பவும் பெயிண்டை கலக்கிட்டு இங்கே விளம்பரம் செய்யலாம் என்று தான் வந்தேன், நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்த காரணத்தால் விளம்பரம் செய்யாமலே போகிறேன்னு எழுதி வச்சிருக்கான். அதுக்கு பேசாமல் விளம்பரத்தை பண்ணிகிட்டே போயிருக்கலாமே. ஆக இவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மொழி அப்படி தானே சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைக்கி சினிமாவை மொத்தமாக நீங்கள் பாடம் நடத்துகிற மாதிரி இல்லை. சினிமாவில் சொல்லுகிற செய்தி இன்றைக்கி நாசுக்கான விஷயத்தை தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் நடிகர்கள் எத்தனை பேர் இரத்த தானம் செய்கிறாங்க, எத்தனை பேர் உடல் தானம் செஞ்சுருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் உடல் தானம் செய்யலையா? இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை விழிப்புணர்வு விளம்பரங்கள்லையும் நடிகர்கள் தானங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலியோ சொட்டு மருந்து போடணும்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு சினிமா நடிகர் தானே வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, சினிமா குறை சொல்லுவீங்களே. நான் சொல்கிறேன், உலகத்தில் எல்லாம் குறை. அப்படி பார்த்தா எதில் நியாயம் இருக்குது? நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுனா எதை சரின்னு சொல்ல முடியும்? உலகத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்குது காலங்காலமாக. இன்றைக்கா ஒரே ஒரு செய்தி நிறைவாக சொல்லட்டுங்களா? நடந்த சம்பவம். நான் திருநெல்வேலி பக்கம் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இரவு 2 மணிக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஒரு 4-5 பேர் தான் பஸ்ஸில் இருந்தோம். திடீர்னு ஒரு 15 பேர் பஸ்ஸை மறைச்சா எல்லார் கையிலையும் அருவாள் இருந்தது. அந்த கிராமத்தில் ஏதோ ஜாதி சண்டை நடந்திருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியல. பஸ்ஸுக்குள்ளே வந்தவன் எல்லார் கையிலையும் அருவாள் இருக்குது. கரெக்டாக ஒருத்தன் என் கழுத்துக்கு நேரம் அருவாளை வச்சான். நான் தூங்கிட்டு இருக்கேன், கழுத்துக்கு நேரம் வச்சு என்ன ஜாதி அப்படின்னா. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு கேட்டால் என்னத்தை சொல்கிறது? என்ன சாதின்னா, ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் விடுவான் போல இருக்கு. என்ன சாதினா, பாப்பா ஆரையும் வேதனைப்பிக்காம பண்ணி ஞான் ஒன்றும் பறஞ்சிட்டில்லா, அஞ்சனும் ஆர்க்கெங்கில் வேதனை உண்டாக்கியங்கள் எனக்கு பேதம் உண்டுன்னு. மலையாளியான்னு கேட்டால் ஆமான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என் கலரை பார்த்து ஒருத்தன் மலையாளின்னு நம்பியிருக்கான எவ்வளோ பெரிய லூசு பயலாக இருப்பான். தமிழ்நாட்டில் தான் வேறு மொழியை பேசி தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு கூட சினிமாவில் சொன்னாங்க. சினிமாவில் தான் எல்லாத்துக்கும் சொன்னான். மனிதனும் போர்வையில் மிரட்டுது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா, இனி யாரும் திருந்தலையே, இதுக்காக வருந்தலையே, நீயும் நானும் ஒன்று, இதை நெசந்தா மனசுல என்ன, பொய்யையும் புரட்டையும் கொன்று இந்த பூமியை புதுசா பண்ணு. அட சொன்னதை சொல்லவா, சொல்லாமல் என் வழி செல்லவா, அட உன்னைத்தான் நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம். இன்னைக்கு சினிமான்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை பேருக்கு மகாத்மா காந்தியினுடைய தியாகம் தெரியும்? கர்ம வீரர் காமராஜருடைய தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்? மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை பேரையும் சினிமா கொண்டு வந்து காட்டுனுச்சுங்க. இப்படி தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய வரலாறுன்னு சொல்லி கொடுத்தது சினிமா. எத்தனை பேர் வெளிநாடை பார்த்துருக்கோம், எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிருக்கோம், மலேசியா போயிருக்கோம், துபாய் போயிருக்கோம், அமெரிக்கா போயிருக்கோம். ஆனால் அத்தனை நாட்டில் உள்ள சிறப்பையும் கொண்டாந்து நம்ம கண்ணு முன்னால் 2.5 மணி நேரத்தில் சினிமாவில் காட்டுறாங்களே, இது சிறப்பு இல்லையா? உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு 2 கையிலையும் ஆஸ்கார் விருதை வாங்கி வச்சுட்டு எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொன்னேன்.
ஏஆர் ரகுமான் நம்முடைய உலகத்தினுடைய உன்னத மனிதனாக, தமிழனுடைய அடையாளமாக உலகத்துக்கு காட்சியளித்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஆக ஒட்டுமொத்தமாக சினிமா என்பது சமுதாயத்துக்கு எப்போதுமே நல்லது செய்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சுட்டி காட்டலாம், அப்படி நீங்கள் சொல்கிற தவறுகளெல்லாம் நீடித்து நிலைக்காது. அது காலப்போக்கில் அதுவாகவே காணா போயிடும். நல்ல விஷயங்கள் எப்போதும் நிலைக்கும். சினிமா என்பது 100 ஆண்டு அல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த சினிமா நம்மோடு இருக்கும் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை தாருங்கள். அவர்கள் 1000 சொல்லலாம், அவர்கள் 1000 சொல்லலாம், 1001 தான் பெருசு. எங்களுக்கே தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இனிய அன்பான பணிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, சினிமாக்காரனாக நடுவர் உட்காந்துரும் போது சினிமாவில் இல்லாதவரை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லேசிப்பட்டது இல்லைங்க சினிமா. காக்கா முட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை பார்த்து அந்த சின்ன பையன், அந்த பிஞ்சு மனசு முகத்தில் அப்படி ஒரு சின்ன ஸ்மைலோட, சத்தியமாக நம்மளை உள்ள விட மாட்டாங்கடா. 10 கோடி ரூபாய் செட்டு போட்டிருந்தா கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க முடியாது. அந்த சினிமாவில் ஒரு க்ளோஸ்அப் சொல்லி கொடுக்குது. வறுமையிலையும் எவ்வளோ அந்த விஷயம் இருக்குது. ஒரு வறுமைக்குள்ளே எவ்வளோ சொர்க்கம் இருக்குது. வறுமையில் இவ்வளோ நல்ல விஷயம் மாதிரி காக்கா முட்டையில் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அது இந்த சினிமா தான் பண்ணுது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சினிமாவுக்கு சென்சார் பண்ணுறாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, யூஏ கொடுக்குறாங்க, யூ கொடுக்குறாங்க. இது படம் பார்த்தோன்னா அந்த படத்துக்கான விஷயத்தெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. என்னுடைய அதிகபட்ச சென்சார் எனக்கு மனசில் வச்சுக்கிறது என்னென்னா, நான் எடுத்த படம், நான் டைரக்ட் பண்ண படத்தை நான் என் பசங்க என் பொண்டாட்டியோடு உட்காந்து பார்க்கும்போது அவங்க மனசில் நான் அப்பாவுக்கு புத்தி இப்படி போச்சு, இல்லை என் பொண்டாட்டி நான் இந்த மனுஷன் இப்படி கட்டு போயிட்டாரு, இப்படி சொல்லக்கூடாதுன்றது தான் என்னுடைய சென்சார். நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, அதுதான் சென்சார். தவிர அதை விட்டு நம்ம கையில் தான் சுவிட்ச் இருக்குது. ஆஃப் பண்ணிக்கிறது, பார்க்க வேண்டியதுலாம். சினிமாவில் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் ரூம் போட்டு யோசித்து அழறோம், மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. இதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், இதில் ஒரு ஜாலி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இந்த சினிமா தான் எல்லாம் சொல்லி கொடுக்குது. சந்தோஷத்தையும் இந்த சினிமா தான் கொடுக்குது, சிரிக்க வைக்கிறது இந்த சினிமா தான். சினிமா உங்களெல்லாம் மாற்றுது, உங்களெல்லாம் வழி தவற வைக்குது அப்படின்னு வக்காலத்து வாங்கிறதுக்கு இந்த அம்மா பயங்கரமான வள்ளிங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லி, சுந்தர வள்ளி பேராசிரியர். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மேடையில் நான் நிறைய மேடையில் நின்று பேசியிருக்கேன். அப்போ டக்குன்னு கொண்டாந்து ஒரு படிக்கட்டு போடுவாங்க, எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா பாண்டியராஜன் ஹைட்டு கம்மின்னு தூக்குறாங்கன்னு. நான் உட்காந்துருக்கிற மேடையில் ஒரு அம்மாவுக்கு ஹைட்டு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. நடுவர் அவர்களே, கவலையே வேணாம். தமிழ்நாட்டினுடைய அறிஞராக கருதப்பட்ட அண்ணா அவர்கள் கூட உயரம் கம்மி தான். அப்படி போடு. சாக்ரட்டிஸ் அவர்கள் கூட உயரம் கம்மி தான். உயரம் கம்மினா அறிவு அதிகம்னு அர்த்தம். கவலையே விடுங்க. அதாவது இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டு, அதுவும் என் பொண்டாட்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதை விட என்ன வேணும்? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி எனை சுடர்மிகும் மறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நடுவர் அவர்களே, 5 லட்சம் கொடுத்தா ஒரு தங்கத்தட்டு வாங்கிடலாம், ஒரு 50,000 கொடுத்தா ஒரு வெள்ளித்தட்டு வாங்கிடலாம், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் ஒரு சில்வர் தட்டு வாங்கி விடலாம். ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத கைதட்டு இந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் நடத்தி வருகின்ற இந்த கல்லூரி மாணவர்களுடைய கைதட்டு என்பதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். எங்கள் அண்ணன் ஒரு பெரிய லிஸ்டே வச்சாரு. அவர் என்ன அவரா, இவர் என்ன இவரா, அது என்ன பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன பெரிய அன்னை தெரசாவா? நீங்கள் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண பொருத்தமானவர்னே. எல்லா பெண்ணுக்குள்ளும் அன்னை தெரசாவை பார்க்க தெரிஞ்சவங்க தான் இந்தியாவில் இருக்கிற ஆண்கள்ங்க. சினிமாக்காரங்களுக்கு மட்டும் தெரியாதே. நான் இன்னொன்று கேட்குறேங்க, ரொம்ப நிறைய அழகாக சொல்லிட்டு போனார்.
நிறைய குடும்பத்தை பற்றி அது இதெல்லாம் பேசிட்டு போனார். சினிமாவை தூக்கி நிப்பாட்டிட்டு போனார். உங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு போன வாரம் நடுவர் அவர்களே எங்கள் அண்ணன் வீடு மதுரைக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணன் மகனை நானே எங்கள் அண்ணன் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து பாசமலர் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாசமலர் படம் பார்க்கும்போது நானும் எங்கள் அண்ணனும் கடைசி சீனு நடுவர் அவர்களே அழுகிறோம். எங்கள் அண்ணன் என்னை பார்த்து அழுகிறான், நான் அவனை பார்த்து அழுகிறேன், மாற்றி மாற்றி அழுதோம். இதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் பையன் சிரிச்சான். இந்த பசங்க சிரிக்கிறாங்கல்ல, இதே மாதிரி எங்கள் அண்ணன் பையன் சிரிக்கிறான். எங்கள் அண்ணனுக்கு கோவம், டே அறிவு இருக்கடா சப்புன்னு அரைஞ்சிடுவேன் போங்க அப்படின்னாரு. அவன் அமைதியாக 2 நிமிஷம் உட்காந்துருந்தான். 3வது நிமிஷம் சிவாஜி அங்கே பாடுறாரு, கைவீசம்மா கைவீசு அப்படின்றாரு. நான் அழுக, எங்கள் அண்ணன் அழுக, 2 பேரும் சேர்ந்தது. அந்த பையன் சிரிக்கிறான். எங்கள் அண்ணன் கூப்பிட்டு அடிச்சிட்டான். அடித்த பிறகு நான் சொன்னேன், ஏன்னா அடிக்கிற விடுனானோடனே அவன் அழுதுகிட்டே எங்கள் அண்ணனை பார்த்து கேட்டான், படத்தில் பொய்யா போடுறாங்க, நீங்கள் 2 பேரும் நம்புறீங்கன்னா என்னடா பொய் போடுறாரு? எங்கள் அண்ணன் கேட்கும்போது சொல்கிறான், அங்கே பாரு அந்த அண்ணன் விழுந்து செத்தோடனே தங்கச்சி விழுந்து செத்துச்சுல, இப்போ நீ சாகு உன் தங்கச்சி சாகுதான்னு பார்க்குறேன். படத்தை எந்த அளவுக்கு ரசிக்கணும்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லியெல்லாம் கொடுக்க வேண்டாங்க. நான் என்ன செய்யறேன் தெரியுமா, இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கங்க இங்கே வந்து, உங்கள் சினிமா படம் என்ன சொல்லித்தர தெரியுமா? பள்ளிக்கூடத்து போகிற பொம்பளை பிள்ளைங்கள தெருவில் படிக்காமல் தெரிஞ்சிட்டு இருக்கிற, பரட்டு தலையோடு தெரிகிற, எதுக்கும் லாயக்கு இல்லாத, ஒன்றுத்துக்கு இல்லாத, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே தம்பி, அவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டுறீங்களே நியாயமா? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு இனக்கவர்ச்சினா என்னன்னு தெரியுமா, காதல்னா என்னன்னு தெரியுமா? 2க்கும் வேறுபாடு தெரியாத வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை கையிலலாம் ஒரு காதலை சொல்லி விடுறீங்களேயா. பெரும்பாலான பெத்தவங்க அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உங்க படத்தை பார்த்து பயந்து போய் தான். அப்புறம் இன்னொரு இதை எங்க அண்ணன் கேட்டாரு, நான் இங்க கேட்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு நல்ல நட்பை உங்க சினிமா என்னைக்காவது காமிச்சிருக்கா? ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பேசினாலே ஆபாசமா பார்க்கிற சமுதாயத்தை உருவாக்குறதே நீங்க தாங்க. இப்ப நடுவர்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன், நடுவர் அவர்களே, இந்த கற்பூர நாயகிய கனகவள்ளி பாட்டு ஞாபகம் இருக்கா? எங்க ஏதோ பிடிக்கிறீங்க? அது யார் எழுதுனது? எங்க மாமனார். நல்லது. இப்போ நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில கோயில்ல போய் பொங்க சோறு வாங்க போது போடுவாங்க, கற்பூர நாயகியே கனகவள்ளி தாயே மகமாயி கருமாரியம்மா பொற்கோயில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா. நீங்க என்ன பண்ணுங்க, கருப்பான கையால என்ன போடுச்சா காதல், ஏன் காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ள பேய் புகுந்து ஆட்டுதம்மா, மனசுக்குள்ள பேய் புகுந்து ஆட்டுதம்மா, காதலின் தான் ஜோலியத்தான் காட்டுதம்மா. சரி விடுங்க, அவரை மன்னிச்சிருவான் நடுவர். எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு பக்தி பாட்டை காதல் பாட்டை ஆக்கி அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அதுதான் நடுவர் அவர்களே, பக்திக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு மூட சமூகத்தை திரைப்படம் உருவாக்கிட்டுன்றதுக்கு நீங்களே சாட்சியா சொன்னது சந்தோஷம். இன்னொன்னு கேட்கவா? மாயாண்டி குடும்பத்தாரு எங்க ஏரியா கதை. மாயாண்டி குடும்பத்தாரு எங்க ஏரியாவில் எடுத்த படங்க. நான் ஒரு விஷயம் தெரியாமலே இந்த சினிமாக்காரங்களை பார்த்து நான் கேட்குறேன், அது என்னங்க மாயாண்டி குடும்பத்தில் இருக்கிற 5 ஆம்பளைங்களும் அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, 5 பேருக்கு வச்ச பொண்டாட்டியை மட்டும் அம்புட்டு வில்லியா இருக்குங்க. இது எந்த ஊர்லங்க நியாயம்? எந்த ஊரு? குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு படம் எடுக்கிறீங்களா மாயாண்டி குடும்பத்தாருன்னு? எங்க ஊருக்காரி தான் நான்லாம் எங்க அண்ணன் மேல, எங்க அப்பா மேல, என் வீட்டுக்கார மேல அவ்வளவு பாசமானவங்க. அந்த படம் எனக்கு பொருந்துமா? அதான் அதுல வேற எங்க அண்ணன் வசனம், என்ன வசனம் அடிச்சு விடுறாரு, 40 பக்கத்துக்கு வசனமா. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வந்து நின்னுட்டு, டேய் நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. நம்ம கேட்டோமா? நமக்கு தான் தெரியுமே, நம்ம கேட்டோமா? இன்னொரு போலீஸ்காரர் வர்றாரு, நான் பொறுக்கி இல்ல போலீஸ்ன்றாரு. அப்ப போலீஸை என்னதான் நினைச்சு வச்சிருக்கீங்க நீங்க? இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டவங்கடா. இன்னொருத்தர் வர்றாரு, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.
நடுவர் அவர்களே, நான் தெரியாம கேட்கிறேன். உங்க பேச்ச நீங்களே கேட்கலனா வேற ஒரு பயலும் கேட்க மாட்டான்ல. படத்தை நான் குறை சொல்ல மாட்டேங்க. சினிமா படம் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்க. நாங்க படத்தை குறை சொல்ல. ஆனால் சினிமா என்கிற அறிவியல் சாதனத்தை இப்படி நீங்க கொச்சப்படுத்தி வச்சிருக்கீங்களேன்னு வேதனையை தாங்க சொல்றோம். என்ன தெரியுங்களா சமூகத்துடைய நிலைமை? திரையில வர்றத உண்மைன்னு நம்புற குணம் நம்ம மண்ணுக்கு இருக்குங்க. அந்த குணத்தை நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்திருக்கீங்க தெரியுமா? நான் கேட்கிறேன். இன்னொன்று இவர் சொன்னாரு, ஒரு ஹீரோவை எப்படி நீங்க அறிமுகப்படுத்துவீங்க? நீங்க வரும்போதெல்லாம் ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன், அதாவது நல்லா இருந்தது. ஆத்தா பாஸ் ஆயிட்டே நல்லா இருந்தது. நம்மள மாதிரி யாரோ பாஸ் ஆயிட்டாராண்டானா. எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்தது? அப்படியே ஓடி வருவாரு, ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவாரு, ஒரு பொண்ணை காப்பாற்றுவாரு, ஒரு ஒரு உழைக்கிறவருடைய வண்டியை தள்ளி விடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இல்லைன்னா 2 பாட்டு பாடுவார். அந்த இன்ட்ரோடக்ஷனே அந்த படத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? 80-90களில் படார்னு சென்ட்ரல் ஜெயில்னு காட்டுறாங்க. சென்ட்ரல் ஜெயிலுடைய கேட்டை பார்த்தா திறந்த உடனே காலை மட்டும் காட்டுவாங்க. நடக்க நடக்க நெருப்பு பொறி தெரிக்கும். ஏற்கனவே வெப்பத்தில் முதுகு தெரிக்குது, நெருப்பு பொறி தெரிக்க வரா ஒரு லெதர் பேண்ட்டு, லெதர் ஷர்ட்டு, லெதரில் எங்கே தமிழ்நாட்டில் கதரே போட முடியாது, உங்களுக்கு எதுக்கு லெதர்ன்னு கேட்குறேன். லெதரை போட்டுட்டு வந்து நிற்பார். அப்புறம் பீடியை பற்ற வச்சுட்டே பார்த்தா அவர் தான் ஹீரோன்னு அறிவிப்பார். எங்க ஹீரோனா யாருங்க? இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியான ஒரு ஆளை ஹீரோவா தமிழ் சினிமா காட்டி இருக்கேங்க. அதை ஏங்க நீங்க விட்டுட்டீங்க? அந்த கவலையை தாங்க நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஹீரோ எப்படி இருப்பாரு? ஒரு அழுக்கு லுங்கியை ஏத்தி கட்டி இருப்பாரு, உள்ள ஒரு பனியன் போட்டிருப்பாரு, கலர் கலரா சட்டை போடுவாரு, 2 கிலோக்கு நகை போடுவாரு. ஆனா என்ன சொல்லுவாரு? கடைசி சீன் வரைக்கும் நல்லவராகவே இருக்க மாட்டாரு. என்னங்க திரைப்படத்திற்குன்ற ஒரு அறம் இல்லையா? இந்த அறத்தை எப்படிங்க விட்டீங்க? நான் இன்னொன்னு கேட்குறேங்க. சூப் சாங்கு, குத்துப்பாட்டு, காணா பாட்டு, ரீமிக்ஸ்னு எத்தனை பாட்டு எழுதியும் ஒத்த பாட்டு கூட ஊருக்கு வந்து சேரலையேங்க. அதில் வந்து பசங்க பாடுறாங்க. நடுவர் அவர்களே, காலேஜில் வாத்தியாரா இருந்தவன் நான். ஏன்டா ஃபெயிலுன்னு கேட்டேன். அவன் பாடுறான், படிச்சு பார்த்தே ஏறவில்லை, குடிச்சு பார்த்தே ஏறிடுச்சு. எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்குங்க. அதில் அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா அண்ணா? இன்ன வரையும் சொன்னீங்களே, என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா, அப்பன் காசில் பீர் அடிப்பேன், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்பேன், கெட்டவனு பேர் அடிப்பேன். இந்த வயசு போனா வேற வயசு இல்லைன்றானே. என் நாட்டினுடைய இளைஞர்கள் 2020 இந்த நாட்டை வல்லரசாக்கணுமா இல்லை உங்களை மாதிரி பாட்டை பாடிட்டு தெருல நிற்கணுமாங்க? நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன் நடுவர் அவர்களே. எங்கள் அண்ணன் பேசினாரு, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக ஒரே ஒரு விஷயம் நான் பேசிட்டு போகிறேனே. வசனத்தில் ஒருத்தர் 3 பேரை லவ் பண்ணுவார். ஒரு ஹீரோ லவ் பண்ணி செலக்ட் பண்ணுறாராம், பண்ணிக்கங்க. 3 பேரும் பிடிக்கலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, 4ஆவதா பண்ணிக்கங்க. ஆனால் அவர் ஒரு வசனம் எழுதுறாரு, என்ன தெரியுங்களா? நான் கட்டிக்க போகிற பொண்ணும் வச்சுக்க போகிற பெண்ணும் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணுன்றாரு. அண்ணா சிங்காரவேல் அண்ணா, நான் அந்த வசனத்தை மாற்றி போடவா? நான் வச்சுக்க போற ஹேர் பேண்டும் கட்டிக்க போற ஹஸ்பண்டும் பெஸ்டா இருக்கணும்னு நான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்னங்க நடுவர் அவர்களே, இந்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய சாதனைங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். 1939 தியாகபூமின்ற படத்தை சினிமா எடுத்தாங்க. எனக்கு அந்த படம் முக்கியமான படமா நான் பார்க்கிறேன். இதே மாதிரி ஒரு கோர்ட்ல நின்னுட்டு ஒரு பெண் நீதிபதிகிட்ட கேட்கிறா, ஐயா என் வாழ்வை சீரழிச்ச இந்த மனுஷனோட நான் வாழ மாட்டேன்றதுக்கு நான் இந்த சமரசம் செய்வதற்கு நான் வேணும் என்றால் ஜீவனாம்சம் கொடுக்கவா என்று ஒரு பெண் கேட்கிறாள். எப்போ? 1939 ஒரு பெண் நான் ஜீவனாம்சம் கொடுக்கவான்னு கேட்கிற அளவுக்கு பெண்ணுக்கான விடுதலை குறித்த படங்கள் வந்துச்சு. இன்னைக்கு எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேங்க. ஒரு கலைஞனுக்கு சமுதாய பொறுப்பு என்பது வேணும். சப்தர்கஸ்மி வீதி நாடக கலைஞன் வீதியிலே நாடகம் போட்ட போது தொழிலாளர்களுக்காக நாடகமா போடுறேன்னு அடித்து கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்டாரு. ஒரே வாரத்தில் அவருடைய மனைவி பாலாஸ்ரீ அதே இடத்துல நாடகத்தை போட்டாங்கடா. என்ன காரணம்? கலைஞர்களுக்கு என்று ஒரு அறம் வேண்டும், கலைஞர்களுக்கு என்று சமுதாய அக்கறை வேண்டும் நடுவர் அவர்களே. ஆனால் இன்றைக்கு சினிமா பல் முளைப்பதற்கு முன்பே மீசை முளைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது.
பல் முளைப்பதற்கு முன்பே மீசை முளைக்க வைத்திருக்கிறது. போராட்ட குணத்தை மழுங்கடிக்க வைத்திருக்கிறது. போதை சமூகத்தை கொண்டாடுகிறது. எனக்கு வைத்திருச்சல அதான். போதை சமூகத்தை கொண்டாட எப்படி முடியும்? எல்லா மாணவர்கள் கையில பாட்டிலோட அலையிறதா படம் எடுக்கிறீங்கன்னா நீங்க எப்படி நல்லா வர முடியும்? ஒரே ஒரு விஷயம், யாரோ ஒரு ஹீரோ அவர்தான் வந்து இந்த நாட்டை காப்பாத்துவார்னு என் நாட்டு இளைஞர்களை நீங்க நம்ப வச்சிருக்கிற குற்றச்சாட்டை நான் முன் வச்சு, என் இளைஞர்கள் தான் ஹீரோ, நீங்க தான் இந்த நாட்டுக்கு என்று புரிய வைக்கிற ஒரு படத்தை நீங்க எடுங்க, நான் அந்த பக்கம் வந்து உட்கார்றேன். அதுவரை இந்த திரைப்படம் திசை மாற்றி இந்த தேசத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்ற தீர்ப்பை நியாயமான பொது அறத்தோடு நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு இருந்து கைதட்டிய அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அத்துணை பேருக்கும் தை திருநாள் தமிழர் திருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மைக்கு கிடைச்சாவே இப்படி பேசுறாங்களே. இந்த அம்மா வீட்டில் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எப்படி பேசுவாருன்னு யோசிச்சு பார்த்தேன். எப்பா சாமி, அவர் கோயில் கட்டி கும்பிடுனாங்க. ஒரு விஷயம், ஜாதி மதம் இது வந்து நம்ம எவ்வளோ சமுதாயம் பேசுகிறோம், படிக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சினிமா தியேட்டரில் படம் பார்க்கும்போது யாராவது தன் பக்கத்தில் இருப்பவர் எந்த மதம் எந்த ஜாதின்னு கேட்டதுண்டா? எல்லாரும் ஒருவர் என்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுறதே ஒரு ஆலயம் மாதிரி சினிமா தியேட்டர்ன்றது என்னுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து. நான் இவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன், எந்த சேர போகிறாங்களா? படம் போட்டாரா சார், டைட்டில் எப்போ போட்டாங்க, இது இந்த பக்கத்தில் கூட கதை கேட்குறோம். இப்படி கலை எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. இந்த வேலையும் கலை செய்யுது. இங்கே இருக்கும்போது நான் அடிக்கடி சினிமா சரியில்லைன்னா அவங்களே ஒப்பிட்டு அந்த காலம் எப்படி, இந்த காலத்தில் சரியில்லை, அந்த காலம் ஆக ஒரு காலத்தில் சினிமா பிரமாதமாக எல்லாரும் நல்லது சொல்லிக் கொடுத்தது, இப்போ கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குது. அதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் வந்தது. இப்போது சினிமாவுக்கு வக்காலத்து வாங்கி அன்னலட்சுமி, திருமதி அன்னலட்சுமி மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும், கோல்டுன்னா தங்கம், கோல்டுன்னா தங்கம், டாக்டர் மகாலிங்கம் மாணவர்கள்னா சிங்கம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே நேரா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களை வாழ்த்தி பேசணும்னா கூட திரைப்படம் தான் உதவுது, 4 வார்த்தை எடுத்து கொடுக்குது. நீங்க பாக்குறதுக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கீங்க? நீங்க சிரிச்சா எம்ஜிஆர், நடிப்புல நம்பியார், பக்தியில வாரியார், தத்துவத்துல பெரியார். ஒரு அழகான ஒரு கதாநாயகனாக, ஒரு இயக்குனராக, ஒரு நகைச்சுவை நடிகராக இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டின திரைப்படம் தான். அதுக்கு நீங்க திரும்ப கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? திரை இசை பாடல்களையும் படங்களையும் 3 பேர் குறை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க, 2 பேர் குமுறிட்டு போயிருக்காங்களே. தயவு செய்து அதுவும் அறிவார்ந்த மாணவர்களுக்கு மத்தியில் குறை சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? எங்க திரைப்படங்கள்லாம் பார்த்த உடனேயே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். எங்க திரை இசை பாடல்களை கேட்ட உடனேயே பிடிக்காது, கேட்கத்தான் பிடிக்கும். கேட்காமலே கேள்வி வருதுன்னா மனசுல அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நடுவர்களே, எங்க வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாணவர்கள் கொடுக்கிற கைத்தட்டிலேயே நீங்க தீர்ப்பு சொல்லிடலாம். இப்ப பாக்குறீங்களா? ஆண்டவன் சொல்றான், அன்னலட்சுமி பேசுறா. ஆண்டவன் எங்களை மாதிரி நல்லவங்களை ரொம்ப 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 சோதிப்பான். ஆனா தீர்ப்பு நேரத்தில் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான். யாரு வந்தாலும் வரட்டும், எங்க தலை வந்தா மிரட்டும். துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், பிளக்ஸ்னா எங்க தலை போட்டா இருக்கணும், சர்க்கஸ்னா சிங்க இருக்கணும், காலேஜ்னா வருத்தப்படாத வாலிப சங்க இருக்கணும். சுல்லா சூடாயிட்டா சும்மா சுளுக்கு எடுத்துருவா எதிரணியை தெரிஞ்சுக்க. பள்ளிக்கூடத்துல கூட ஆசிரியர்கள் வந்து சரி, கல்லூரியில சரி, மாணவர்களை போட்டு அப்படியே படிங்க சொல்லக்கூடாது. வராத படிப்பா வாவான்னா எப்படி வரும்? நான் பசங்கள்கிட்ட போய் பாடம் எடுக்கும் போது கூட திரைப்படங்கள் வாயில தான் சொல்லி கொடுப்பேன். எப்படி தெரியுமா? 1 நம் மூக்கு 1 2 நம் கண்கள் 2 3
அத மொத்தம் சேர்த்தா நம்பர் 3. மியா மியாவ் மியா மியாவ். டக்கு டக்குன்னு கணக்கை கத்துக்கிட்டு நம்ம கிட்ட பாடத்தை கத்துக்கிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் நடுவர்களே. அது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு காதலை கற்றுத் தருகிறீர்கள். நான் கேட்கிறேன், திரைப்படத்தை பார்த்து காதலை கத்துக்கிட்டாங்கன்னா கல்லூரிக்கு இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருப்பாங்களா படிக்கிறதுக்கு? நான் கேட்கிறேன். உண்மையாகவே இந்த இளைஞர்கள்லாம் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? மழை பெஞ்ச மண்ணும் காதலிச்ச பொண்ணும் ஒரு நாள் காலை வாரியுடன் தெளிவா இருக்கக்கூடிய பசங்க இந்த பசங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்பாவின் கை அன்பை காட்டும், அம்மாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும், ஃபிகரோட கை டாட்டா தான் காட்டு மச்சான். பொழச்சுக்கடான வாழ்க்கையில தெளிவா இருந்து படிக்க வந்திருக்க இந்த மாணவர்கள் திரைப்படத்தை கெடுத்துருச்சு. நாங்க தான் திரைப்படத்தை நல்லதை சொல்லி கொடுக்கல. உங்க கையில தான் ரிமோட்னு ஒரு ஆயுதம் இருக்குல்ல, படக்குன்னு மாத்திட்டு நீங்க பாட்டுல புராண கதையை பார்க்க வேண்டியதானங்க. எந்த ஹீரோ ஹீரோயினாவது எங்க படத்தை பாருங்கன்னு உங்க முன்னாடி சொல்றாங்களா? நல்லதை மட்டும் பாருங்க, உங்களை வயசுக்கு தகுந்த படமா பாருங்க. வத்து பேசிட்டு போயிருக்காங்களே, என்ன சிறகடித்து எண்ணற்ற கவி படைத்து வண்ண தமிழுக்கே வடிவலகை கூட்டி வைத்து அழகு பார்த்த கவிஞர் கண்ணதாசன் சொல்லாத சமுதாய தத்துவமா மக்களுக்கு? சுதந்திர இந்தியாவில் அடிமையாக வாழ்ந்த மனிதர்களுக்கு மத்தியில் அடிமை இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்ந்த ஒரே தன்மான கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சமுதாயத்துக்கு கொடுக்காத விழிப்புணர்வா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்வதை போல வடுகப்பட்டி வாத்தெடுத்த வைரமுத்தவர்கள் வீட்டு வாயில் படி கூட கவிப்பாடும் என்றால் அது திரைப்படம் தந்த தமிழ்நாட்டுக்கு பெரிய சொத்து நடுவர்களே. அதை போய் மிகப்பெரிய குறை சொல்லிட்டு போய் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து வக்காலத்து வாங்குறதுக்கு அபூட ஒருத்தர் பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு. தயவு செய்து எங்களை குறையே சொல்லாதீங்க. ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாமே ஆசைப்படுகிறேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எல்லாரும் கிராமத்தில் சொல்லுவாங்க. கழுதைகிட்ட கொண்டு போய் எனக்கு கற்பூரத்தை காமிக்க போறாங்க, அது கிடையாதுங்க. கழுதை என்பது ஒரு கோரை புல்லினுடைய வகை. அந்த கோரை புல்லுல பாய முடைஞ்சு நம்ம தூங்கணும்னா அதுல கற்பூர வாசனை வருமா. அந்த கற்பூர வாசனை வரதுனால பூச்சி எதுவுமே நம்ம பக்கத்துல அண்டாது, நோய் நொடி எதுவுமே வராது. அதனால கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை சொன்னதை அப்படியே மாத்தி மக்களுக்கு எல்லாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்றாங்களே. அது மாதிரி எங்களுடைய திரைப்படங்களை பூரா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு இதுதான் மாத்தி சொன்னா மக்களை நீங்க என்னைக்கு மாத்த முடியாது. இப்ப பெண்களுக்கு உயர்வா நீங்க என்னத்த சொன்னீங்கன்னு கேட்டீங்களே, ஒரே ஒரு பாட்டு சொல்லவா? அலை இல்லைன்னா கடல் இல்லை, அலை இல்லைன்னா கடல் இல்லை, தலை இல்லைன்னா திரைப்படமே இல்லை. எங்க கருத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்கன்னு ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் பாத்தீங்களா? டங்கா மாரி ஊதாரி புட்டுக்கின நீ நாரி. அவங்க அதை வேற மாதிரி பாக்குறாங்க. அதுக்குள்ள என்ன கருத்து இருக்கு தெரியுமா? பொண்ணுங்களை கேவலமா எண்ணாத மச்சி, உன் கூட வந்து பிறக்கலையா அக்கா தங்கச்சி. இதுக்கு மேல என்ன சொல்லி தர முடியும்? நடுவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் திரை இசை பாடல்களும் படங்களும் மக்களுக்கு சீர்படுத்தக்கூடிய அளவில் பாதைகளை வழிகாட்டி கொண்டுதான் இருக்கின்றன. வழி மறுக்கவில்லை என்று நீங்கள் நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்றேன். அதுவும் திரைப்படத்தில் வந்த வசனம் தான். பூ மரத்துக்கு தண்ணி ஊத்துனா பூக்கும், மாமரத்துக்கு தண்ணி ஊத்துனா காய்க்கும். நீங்க 3 போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊத்த நினைக்கிறீங்க, அது என்னைக்குமே காய்க்கவே காய்க்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ லேட்டஸ்டா எந்த பாட்டெல்லாம் ஹிட்டுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இந்த அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப் டு டேட்டாக இருக்காங்க. இன்னைக்கு தலை என்ன பண்ணுறாரு, விஜய் என்ன பண்ணுறாரு, ஆசிரியராக வந்து சினிமாவை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆசிரியருக்கு எவ்வளோ தெரியுதுன்னா மாணவர்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். நல்லது கெட்டது இருக்குது, ஹியர் ஆர் தேர். நல்லது கெட்டது இல்லாத துறை எது? இந்த உள்ளே வந்த உடனே மாணிக்கையா என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, சினிமாவில் நல்லது கெட்டதை பற்றி பேச போகிறேன்னு. சினிமாவில் மட்டுமா, எந்த துறையில் நல்லது கெட்டது இல்லைன்னு சொன்னார். இதை விட ஒரு ஆய்வாளரை பார்க்க முடியுமா? எல்லா துறையும் தெரிஞ்சு வச்சுன்னு. நான் அதே மாதிரி நான்
உற்று பார்க்காத, அதாவது உள்நோக்கி பார்க்காத எந்த துறையும் பற்றி விமர்சிக்க மாட்டேன். ஒரு அதாவது தெரியணும், ஊடுருவி பார்க்காத எந்த துறையை பற்றி விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா அங்கே போனால் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு. அது மேலோட்டமாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சினிமாவில் இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டுமே ஊடுருவி அழகாக விமர்சிக்கிறாங்க. இப்போது அபூப், சேலம் அபூப். இறைவனை போற்றி உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியமிக்க நடுவர் அவர்களே, பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். கேட்டா பிடிக்காது, கேட்கத்தான் பிடிக்கும். வசனம்னா நல்லா பேசுனீங்க, அது சென்டென்ஸை ஃபில் பண்ணலை, நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தா பிடிக்காது. இவங்க படத்தை பார்த்தா பிடிக்காது, பைத்தியம் பார்க்கத்தான் பிடிக்கும். இவங்க பாட்டெல்லாம் கேட்டா பிடிக்காது, பித்து கேட்கத்தான் பிடிக்கும். அப்படி சொல்லணுமா? யோசனை பண்ணி பார்க்குறோம்ல. அருமை அன்னார் சொன்னார், மொழி திரைப்படம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, சாட்டை திரைப்படம் கண்ணுக்கு தெரியலையா? நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் திரைப்படத்திற்கு எதிரி கிடையாது. இப்போ அவர் சொன்னது போல மொழிங்கிற திரைப்படமும் சாட்டைங்கிற திரைப்படம் போன்ற நல்ல திரைப்படங்கள் எத்தனை வருகிறதுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இப்போ அதாவது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சாட்டையில் நல்ல விதமாக சொன்னீங்க. ஆனால் 90% படங்களில் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஆசிரியர் உள்ளர வந்த உடனே கதாநாயகனும் அந்த காமெடியனும் அந்த ஆசிரியரை கிண்டல் பண்ணிட்டு கட்டடிச்சிட்டு கேன்டீனுக்கோ சினிமாவுக்கோ போகக்கூடிய காட்சிகள் தான் அதிகமான படங்களில் வருது. நிதர்சனமான உண்மை. இதை பார்த்துட்டு எங்கள் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அப்போ உதாரணத்துக்கு நான் பேராசிரியர், அன்றைக்கி பேப்பரை திருத்துறேன் ஃபாஸ்ட்டாக, லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான் நடுவர்களே. அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மாப்பிள்ளை பெஞ்சு. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தா எல்லாம் சிங்கிள் டிஜிட், 1 3 5 4 9. அவன் வாங்கின மார்க்கே அதான், சிங்கிள் டிஜிட். நான் ஒருத்தன்ட்ட பேப்பரை கொடுத்துட்டு கேட்டேன், அடே ஜெகதீஸ்வரா, கணக்கு பாடத்தில் 2 மார்க் வாங்கியிருக்கேடா, வெக்கமா இல்லையான்னு. அதுக்கு அவன் என்ன பார்த்து சொல்கிறான், 2 போட்ட உங்களுக்கே வெக்கம் இல்லை, வாங்கின எனக்கு என்ன சார் வெக்கங்க. பதில் பேச முடியுதுங்களா? இதுவா பரவாயில்லைங்க. இவங்களுடைய படம் எந்த அளவுக்கு மக்களை மாற்றி இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலே சொல்கிறான், சிங்கிள் டிஜிட்னு சொல்கிறீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? பொம்பளை பிள்ளைங்க நிறையா மார்க் வாங்குது, இல்லைன்னு சொல்லலை சார், நல்லா தெரிஞ்சுக்க. சிங்கம் எப்பவும் சிங்கிளாக தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வருங்க. பேச முடியுதுங்களா? மிரண்ட வேண்டியதாக இருக்குங்க. நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளைங்களை பாடுறா, பொம்பளை பிள்ளைங்களை பாடுறா, 90 95 100 மார்க் வாங்குதே, பொம்பளை பிள்ளைங்களை பாடுறாங்கிறேன். ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறான், பொம்பளை பிள்ளைங்களை பார்த்ததுனால தான் சார் சிங்கிள் டிஜிட்டுங்கிறான். இதுவாவது பரவாயில்லன்றவர்களே, இதுவாவது பரவாயில்ல. நிறைவில் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அது போன்ற ஒரு விளக்கத்தை ஒரு ஆசிரியர் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. அவன் சொல்கிறான், சார் நாங்கள் மார்க் வேணா சிங்கிள் டிஜிட்டை எடுப்போம் சார், தப்பு இல்லை. ஆனால் எங்கள் ரேங்க் கார்டு வாங்கி பார்த்தீங்கன்னா 98 95 99 வாங்குவோம். பொம்பளை பிள்ளைங்க மார்க் வேணா 98 வாங்கலாம், ஆனால் ரேங்க் கார்டை பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், மார்க் பெருசா ரேங்க் பெருசான்னு கேட்குறாங்க என்னை பார்த்து. இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தது யார்? இவருடைய திரைப்படம் இல்லையா? ஒரு ஆசிரியருக்கு எப்படி மரியாதை செலுத்தணுங்கிறத நீங்கள் படத்தில் சொல்லி தரீங்களா? நாங்கள் பாடலுக்கும் எதிரி கிடையாது. திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறது மக்களை எளிதாக சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான ஊடகம். அதில் நல்ல செய்திகளை சொல்லாமே, நல்ல செய்திகளுக்கு நாங்கள் எப்போதுமே தலைவணங்குகிறோம். ஒரு காலத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபாடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. அருமையாக இருக்கா இல்லையா? நாங்கள் தலைவணங்குறோம். இன்னைய வரைக்கும் இது போன்ற பாடலை போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் இந்த சேரை தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் வந்து உட்காந்துருவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கு நடுவர்களே நீங்களோ இல்லை அந்த 3 பேருமோ தான் விளக்கம் சொல்லணும். இப்போ ஒரு பாட்டு வந்துருக்குது, பாடட்டுங்களா? சமுதாய கருத்துள்ள பாட்டு. ஆளுமா டோல்லுமா இசால கடிமாலுமா பீச்சி கல்லி ஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா, அரிக்கல்லு கறிக்கல்லே கொத்து விட்டா கலக்கல்லே, பளிச்சின்னு பல பழக்கது மிட்டாய் மேலே லோக்கல்லு, டமுக்குனா டுமுக்குனா டொலாக்கத்தான் குமுக்குனா டுமுக்குனா டுமாங்கோலி எப்படி போனா எனக்குன்னா, கருக்குனா முறுக்குனா தவுட்டையத்தான் இறக்குனா, சரக்குனா இருக்குனா ஒண்டி அந்த உனக்குன்னா, ஆளுமா டோல்லுமா. சார்
இந்த பாட்டை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஆரவாரமாக கை தட்டுறாங்கன்னா இதை விட என்ன கொடுக்கணும் ஜனங்களுக்கு? திரைப்படத்துக்கு இருக்கிற பெரிய சக்தி அதானே. ஒண்ணுமே புரியாமல மக்களை கைதட்ட வச்சே இந்த ஒட்டுமொத்த சினிமா எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தானே எங்களோட குற்றச்சாட்டு. இப்போ உதாரணத்துக்கு தமிழனுடைய பண்பாடுல மிக முக்கிய 2, ஒன்று காதல், இன்னொன்று வீரம். இவங்க சொல்றாங்களே காதல் அப்படின்ட்டு, ஒரு காலத்தில் காதல் இருந்ததுங்க, இல்லைன்னு சொல்லலை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். எவ்வளவு வார்த்தைகள் அழகா இருந்தது உச்சரிப்பு. இது மாதிரியான காதல் பாட்டு இன்னைக்கு நீங்க போட்டிருந்தீங்கன்னா தமிழை வழிபடுத்துறீங்க, நல்வழிப்படுத்துறீங்க, நம்முடைய தாய்மொழிக்கு திரைப்படம் மூலியமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் ஒத்துக்குவோம். ஆனா இன்னைக்கு காதல் பாட்டு எப்படி தெரியுமா இருக்கு? Everybody listen to samba bamba rumba tumba. Everybody member jumba tamba calling a party. Everybody move it now. Everybody running coming, it's time to party. ஜதி தக்கட ஜதி. உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றது? ஜதி அது ஒரு வகையான ஜதி, அவ்வளவுதான். இது ஜதி இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச விதி. யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லைங்க. நடுவர் ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர்ங்கிறதுனால ஒரு திரைப்பட நடிகரே இந்த மேடையில் நின்று இன்றைய திரைப்படங்கள்லாம் சந்தோஷத்திற்கு மட்டுமே தவிர வாழ்க்கையில பின்பற்றதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு இந்த மேடையில் வந்து நின்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? என்னப்ப பேசிக்கிட்டு இருக்கியே, நான் ஒன்று சொல்லட்டுமா, நல்லா தெரிஞ்சுக்குங்க அம்பு செல்லங்களே, இப்போ இருக்கிற படமெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஆனால் அதை டிக்கெட்டை திக்கி கீழே போட்டு வர்ற மாதிரி வந்துடணும் அப்பு, அதை எடுத்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும்ல, இப்போ சந்தோஷமா வரட்டுமா, அப்படி தானே சொல்லியிருப்பாரு. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன் நடுவர்களே, மனசாட்சியை தொட்டு அவங்கள சொல்லுங்க. இன்னைக்கு வர்ற 100 படங்களில் 99 படத்தில் அந்த மதுபானத்தை வைத்து கொண்டு பேசுவது போலவும் குடிப்பது போல காட்சி அமைப்புகள் இருக்கிறதே, இது என்னுடைய தமிழ் தேசத்தை எங்கே அழைத்து செல்லுகிறது என்ற கேள்வியை நான் அவங்க 3 பேர்த்தையும் கேட்குறேன். யோசனை பண்ணி பார்க்கணும்ல. என்ன ஒன்று, முன்னைக்கும் இப்போக்கும் என்ன தெரியுமா ஒரு வித்தியாசம்? முந்தி குடியை கெடுக்கும்னு கீழே போட மாட்டாங்க, இப்போ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதாக போடுறாங்க. நான் கேட்குறேன், குடியை கெடுக்குது இல்லை, அது நீங்களே போடுறீங்கல்ல, அப்புறம் ஏன் அந்த காட்சியை உங்கள் திரைப்படத்தில் வைக்கிறீங்கிற கேள்வி அந்த 3 பேர்த்துக்கு நான் கேட்குறேன். யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இப்போ நான் கடலூரில் பார்த்த ஒரு உண்மை செய்தி நடுவரில் இந்த செய்தியோடு நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். கடலூருக்கு ஒரு நிகழ்வுக்காக பேச போயிருந்த பொழுது நெஞ்சையெல்லாம் உழுக்குகின்ற ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அப்போ எலும்பும் தோளும் சேர்த்தா கூட ஒரு 50 கிலோ எடை தான் இருப்பார் ஒரு கதாநாயகன். அவர் நடிப்பெல்லாம் எந்த குற்றமும் இல்லை, நல்ல நடிகர் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அவருடைய படம் வெளிவருகிறது. அவருக்காக ஒரு கெட் அவுட் வச்சுருக்கிறாங்க. அந்த கெட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி உயரம் அந்த கெட் அவுட்டு. அதில் கையில் ஒரு மது பாட்டிலை கொண்டு குடித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு காட்சி. கீழே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் என் இளைய தலைமுறை 19 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் தான் இருக்கும் ஒரு 20 நபர்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் போட்டிருக்குதுன்னு சொன்னால், இன்று தெய்வமாக மதிக்கின்ற தலைவா என்று உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பது என்ன? நல்ல குடித்தனம் நடத்துவதை பற்றியா, இல்லை நல்ல குடியை குடிப்பதை பற்றியாங்கிற கேள்வியை இப்போ இருக்கிற கதாநாயகர்களுக்கு நான் கேள்வியை வைக்கிறேன். யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இந்த அவங்களே சொன்னாங்களே, அவங்களே ஒரு செய்தி அழகாக சொன்னாங்க. இங்கே பெண்மணிகள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு திரைப்படத்தில் கதாநாயகனோட ஓப்பனிங்கே எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோன்னு தெரியாமல் நீங்கள் படத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு நடிகர் 3 இட்டலிக்கு சட்டனியை ஊற்றாமல் அதற்கு பதிலாக பீர் என்ற சொல்லக்கூடிய மதுபானத்தை நுரை பொங்க ஊற்றி இட்டலியை குலைத்து சாப்பிடுகிறாரோ அவர்தான் கதாநாயகன். எந்த ஒரு கதாநாயகன் 3-4 பேர்களை மேலே பறக்க விட்டு அப்படியே ஸ்லோம்ஸில் காமிக்கிறாரோ அவர் தான் ஹீரோ. எந்த ஒரு கதாநாயகன் தன்னுடைய காலர் பின்னிலிருந்து ஒரு வீச்சர் வாழை எடுக்கிறாரோ அவர் தான் கதாநாயகர். அப்போ இந்த தமிழ் சினிமா என்ன சொல்லி கொடுக்கிறது? வன்முறை செய்தால்தான் அவர் கதாநாயகன் என்ற ஒரு அங்கீகாரத்தை தற்போதைய காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இது போன்ற படங்கள் எல்லாம் கண்டிப்பாக வழி காட்டவில்லை, அது வழி மாற்றி கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி அவங்களோட செயலிலேயே அந்த படத்தினுடைய டயலாக் வச்சு சொல்கிறேன். கூழு சுண்டலு வேர்க்கடலை வத்தக்கறி ஒடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டவாளம் மக்காச்சோளம் நீர்மோறு பேட்ட தண்ணி இளநீ எறாத்துக்கு கடலமிட்டாய் கம்முருக்கட்டு வெள்ளரிக்காய் அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு அவங்க பேச்சு இது எல்லாமே டூப்பு. இந்த ரசிக பெருமக்களும் எங்கள் அணியும் தான் டாப்பு, இதுக்குத்தான் நடுவரை நீங்கள் கொடுக்கணும் தீர்ப்பு என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்தை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அவர் சொன்னார், முதுகு பின்னாடி இருந்து அடி அருவா எடுக்கிறாங்க, அதான் அன்றைக்கி கலாச்சாரம். அது நியாயப்படுத்தி சொல்ல. ஆனால் சினிமா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த சண்டையே வந்துச்சா? போர் இல்லாத ஒரு புராணத்தை சொல்ல முடியுமா? ஆயுதம் இல்லாத ஒரு ஆண்டவனை காட்ட முடியுமா? எல்லா ஆண்டவனும் ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க. எல்லா போர்லையும் புராணத்துலேயும் ஒரு போரில் தான் முடியுது. சினிமா கண்டுபிடிச்ச பிறகு தான் வன்முறை வந்துச்சு. சினிமா கண்டுபிடிச்ச பிறகு தான் நாட்டில் இப்படிலாம் பிரச்சனை வந்ததுன்னா அது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க பாரதி பாபு, பேர்லேயே பாரதி இருக்கார். வாங்க. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை தமிழே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம் என்று தமிழையும் தமிழர் திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களையும் பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன். முத்தமிழ் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம். நாங்கள் எல்லோரும் மூவேந்தர்களை நேரடியாக சந்தித்தது இல்லை. அதில் ஒரு வேந்தர் போல பாண்டிய வேந்தராக இங்கே வந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகையை பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன். அப்படி கம்பீரமா மகாராஜா மாதிரி உக்காந்துருக்காருன்னா அந்த கம்பீரமும் அந்த மதிப்பும் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், கலைத்துறையிலே அவர் சாதித்த சாதனைகளும் உலகம் அவருக்கு தந்த அங்கீகாரமும் தான் இந்த கம்பீரத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறது. அவரையும் மணிவோடு வணங்கி, மதிப்பிற்குரிய பேச்சாளர் பெருமக்களே, மரங்களை மட்டும் உரம் போட்டு வளர்த்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே மரங்களை மட்டும் உரம் போட்டு வளர்க்காமல் நல்ல மனித மனங்களை வளர்க்கக்கூடிய பெருமை மிகுந்த கல்வி தெய்வம் வாழும் இந்த வளாகத்திலே நின்று பேசுவதை வாழ்நாள் பாக்கியமாக கருதி உங்கள் அத்துணை பேரையும் பணிவோடு வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரி மாணவர்கள் என்று சொன்னால் ஏதோ கலாட்டா செய்பவர்கள் என்ற இலக்கணத்தை மாற்றி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நாங்களே கட்டுக்கோப்பாக இருப்போம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பு தான் மேலிடுகிறது. அப்படி இதுல இருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, மாணவர்கள்லாம் பார்க்கறதுக்கு தான் ஜாலியா இருப்பாங்க, ஆனா ஊருக்கு ஒரு பிரச்சனைனா வேலியா வந்து நிப்பாங்கன்றத அருமையா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த 3 பேரும் தலைப்பில் நின்று பேசினா பரவாயில்ல, தடுமாறி தடுமாறி பேசியிருக்காங்களேங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம கேள்வியே என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறதா வழி மாற்றுகிறதா அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க பேசுனதில் ஏதோ 50-50 டெபாசிட்டை இழந்த மாதிரி அன்னைக்கு வழி காட்டிச்சு, இன்னைக்கு தான் லேசாக டைவர்ஷன் ஆகி போயிருச்சுன்னு பேசிட்டு போய் உக்காந்துருக்காங்க. தலைப்பு அப்படி இல்லைல்ல. என்னைக்குமே திரைப்படங்கள் நமக்கு என்ன சொல்லிச்சு, இது ஒன்று தான் கேள்வி. ஐயா, உங்களுக்கு தெரியும், உங்களுடைய குருநாதருக்கு குருநாதர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஒரு படம் எடுத்தார், புதுமை பெண்ணு சொல்லி. வரதட்சணை கொடுமையை தாண்டி ஒரு பெண்ணு சமூகத்தில் அப்படி எந்திரிச்சு வந்து நிற்கிறத அருமையாக காமிச்சார். அடுத்து உங்களுடைய குருநாதர் தாவணி கனவுகள்னு ஒரு படம் எடுத்தார். வரதட்சணை கொடுத்து தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் படுற கஷ்டத்தை அருமையாக அதில் காமிச்சிருப்பார். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வரதட்சணை தேவையில்லை, உள்ளன்போடு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற இளைஞர்களை அடையாளம் காட்டுவாங்க ஹீரோயின். இது அதற்கு அடுத்தாப்புல நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க, வரதட்சணை தேவையில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது, மனதை கவர்ந்த பெண் மாற்றுத்திறனாளியாக ஆனால் கூட பரவாயில்லை, அவளைத்தான் கரம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தை வைத்து, ஆண்கள் என்றால் பாவம் செய்பவர்கள் அல்ல, பெண்களின் பாவத்தை போக்குபவர்கள் என்று புரட்சியை ஏற்படுத்தியது நீங்க. அதில் அப்படியே அந்த ரேவதி மேடம் கட்டிட்டு வர்ற அந்த கருப்பு மஞ்சள் பாவாடை தாவணி எந்த நூற்றாண்டுலையும் மறக்க முடியாது இல்லைங்க. அப்படி லட்சணமாக அழகா
1000 ஃபேஷன் ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு ஈடு என வருமா? அன்றைக்கு நீங்கள் வடிவமைத்து தந்த அந்த ரேவதி கதாபாத்திரம் தான் இன்றைக்கு மொழி ஜோதிகாவாக பரிணாமம் வளர்ச்சி அடைந்து எல்லார் மனதிலேயும் இடம் பெற்றிருக்கிறது. அப்புறம் அப்படியே சினிமா பார்க்குறாங்க. அப்படியே இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன சார் பாவம் பண்ணாங்க? சினிமா பார்க்குறாங்க. சினிமா பார்க்குறதுல என்னப்பா தப்பு? இப்போ சினிமா பார்க்குறாங்க அப்படின்னா நாளைக்கு இங்கிருந்து 10 சூப்பர் ஸ்டார் வர போகிறாங்கன்னு அர்த்தம். எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய மனிதர்கள் வந்தாங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணினாரு? இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நான் கற்றுக்கணும், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவங்க விருப்பப்பட்ட பொழுது எம்ஜிஆர் நடித்த படங்கள் 100 கணக்கில் இருந்தாலும் கூட அவர் திரையிட்டு காட்டிய ஒரே படம் சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா மோகனாம்பாள் என்கின்ற ஒரே படம். கீழே இருந்தவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஐயோ சார், படம் எதுவும் மாறி போச்சா அப்படின்னு. இல்லையா, வந்தவங்க ஃபுல்லா நம்மளுடைய கலாச்சாரத்தை கத்துக்க வந்திருக்காங்க. நம்முடைய தமிழ் கலைகளையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்ள மிகச்சிறந்த படம் தில்லானா மோகனாம்பாள் தான் என்று சக நடிகரை மனசார பாராட்டினார் என்று சொன்னால் அந்த பண்பாட்டை நீங்க கத்துக்கங்க. அப்ப வாழ்க்கை நல்லா போகும் இல்லையா? 1000 கூட்டங்கள் போட்டு பேசி பதிய வைக்க முடியாத ஒரு கருத்தை கூட ஒரு சினிமா எடுத்தால் நிச்சயம் பதிய வைக்க முடியும். உண்டா இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் அப்படி பேசினாங்க, ஏன்னு பேசினாங்க. அது இல்லைங்க வசனம். அதுக்கு பேர் வசனம் இல்லை. எது தெரியுங்களா வசனம்? எதிராளி கபடி விளையாட வரும்பொழுது வாயில ஒரு பிளேடை வச்சுட்டு வந்துருவான். அங்க வருது பாருங்க. அதை தாண்டி கில்லி மாதிரி ஹீரோ ஜெயிப்பாரு. ஹீரோ தான் எப்பவும் ஜெயிப்பாருங்கிறதுல இலக்கணத்துல எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனா அதுல வைக்கிற வசனம் தான் இன்னைக்கு முக்கியம். இத்துணூண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓ மேல வச்சிருந்தன்னா நீ எப்பவோ ஜெயிச்சிருப்பன்னு சொல்லுவாரு. எப்பேற்பட்ட வசனம்! அது பரவாயில்ல, தனக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற மனசு எல்லாருக்கும் வராது. ஒருத்தர் அள்ளி கொடுப்பாரு, என்னென்ன இப்படி அள்ளி கொடுக்குறீங்கன்னு கேட்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, நம்ம கிட்ட இருக்கிறவங்களை நாம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம கிட்ட இருக்கிறவங்களை நாம நல்லா பார்த்துக்கிட்டாதான் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பார்த்துக்குவோம். பாருங்க ஐயா, நல்லா 3 பேரும் கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்தி நல்லா பாருங்க. அப்படியே இருங்கப்பா, நம்மளை பத்தி தான் பேசுறோம், நம்ம யூத்தை பத்தி தான் பேசுறோம். சித்த போருங்க. அப்படியே இளைஞர்கள்னா மரியாதை இல்லாம பேசுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இப்ப வந்த படத்துல சூர்யா சொன்னாரு, குழந்தைங்க என்னைக்குமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க சார், கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. வீட்டுல பெரியவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்றது தாங்க குழந்தைங்களுடைய விஷயம். சினிமாவில் குடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மிகப்பெரிய அவையில் நின்று நான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஊடகத்துல ஒரு முக்கியமான இயக்குனரை வச்சுக்கிட்டு தைரியமா சொல்றேன் பாருங்க சார். என்ன தெரியுங்களா, தாம் பிள்ளை உருப்படணும்னு நினைக்கிற எந்த தகப்பனும் குடிக்கவே மாட்டான் சார். உண்டுங்களா இல்லையா? அவனவன் வீட்டு பிள்ளை மீது அக்கறை இல்லாமல் தகப்பன்மார்கள் செய்யும் இந்த தருதலைத்தனத்திற்கு யாரோ ஒரு சினிமாக்காரனை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்வது மிகப்பெரிய தவறு. சினிமா சாதாரணம் இல்லைங்க. இந்த பாருங்க, ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் உட்கார்ந்துருக்காரு. எனக்குலாம் அவரை பார்த்தா என்ன தெரியுங்களா பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரு லிஃப்ட்டுக்குள்ள பிரியாணி பண்ணலாம்னு கண்டுபிடிச்ச ஒரே சயின்டிஸ்ட் எங்க நடுவர் தான். கண்ணதாசன் ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போனாராம். அவர் மேல மரியாதை காட்டாம வாசல்ல நிக்க வச்சாராம். அப்ப இவர் இங்க இருந்து ஒரு சீட் எழுதி போட்டுட்டு விட்டு வெளியில வந்துட்டாராம். என்ன தெரியுமா அதுல எழுதி இருந்தாரு, an outstanding poet is standing outsideனாராம். 8வது தாண்டாத கண்ணதாசனுக்கு அப்படி கை எடுத்த வேகத்துல வேக வேகமாக ஆங்கிலம் வந்தது.
ஒரு சாலையில் நடந்து போயிட்டே இருந்தார் பட்டுக்கோட்டையார். கால்களில் இருந்த மிதியடி அருந்து போச்சு. ஐயோ செருப்பருந்து போச்சு அப்படின்னு பக்கத்தில் இருந்த நண்பர் பதறினாரு. உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், செருப்பருந்து போனதற்கா நான் சிந்தை கலங்குவேன். சரிதான் போடான்னு தூக்கி போட்டுட்டு கிளம்பி வந்தாரா. வறுமையிலும் செம்மையை பழக வேண்டும் என்று சொன்னால் பட்டுக்கோட்டையை கற்கள். எந்த காலத்திலும் தன்னுடைய திறமையால் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கவிஞர் திலகம் வாலி அவர்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றியோடு அவர் சொன்னாருங்க, MS விஸ்வநாதன் அவர்களை சந்திக்கும் முன்பு எனக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை. வாலி சொல்றாரு, MSVயை சந்திக்கிறதுக்கு முன்னால எனக்கு சாப்பிட வழி இல்லை, MSVயை சந்திச்ச பிறகு எனக்கு சாப்பிட நேரமே இல்லைன்னு குறிப்பிடுறாருன்னா நன்றி உணர்ச்சி இல்லாமல் முடியுமா? எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கு வாழ்க்கையில் சோதனை வரலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கையாக ஒரு பெண்ணுக்கு ஆனது. இளம் வயதிலேயே அவருக்கு இல்லாத சோதனைகள் எல்லாம் வந்தது. அந்த இளம் வயதிலேயே திரைப்படத்துறைக்கு வந்தார், பிள்ளையோடு வந்தார். கதாநாயகியாக கொடிகட்டி பறக்கவில்லை, மிகப்பெரிய அழகு ராணியாக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. தேர்ந்த நடிப்பால், திறமையால் மட்டும் இன்றைக்கு நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய மனோரமாவினுடைய திறமை. திரைப்படத்துறை சாதாரணமான ஊடகம் அல்ல. உங்களுக்கு தெரியாததில்லை நடுவர் அவர்களே, டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே என்று பாட்டியை கூட ஹீரோயினா ஆக்க முடியும் என்று புதுமை படைத்த நீங்கள் நிச்சயமாக திரைப்படத்துறை வழி காட்டுகிறது என்றுதான் திரை தீர்ப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, எதில்தான் குறை இல்லை, உலகத்தில் எதில்தான் குறை இல்லை, குறைகளை நீக்கி நிறை காணுவதில்தான் மனிதனுக்கு இன்பம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அது என்னமோ தெரியல, பாரதின்னு பேர் வச்சாலும் அப்படிதான் வரும் பொழுது. அவங்க பேரில் இருக்கிற அந்த அந்த தமிழ் என்ன தங்கு தடை இல்லாமல், தப்பு இல்லாமல், கடகடன்னு வசனம் பேசுறது வேற, அர்த்தத்தோட புரிந்து வசனம் பேசுறது வேற. ஒரு பாட்டையும் ஒரு படத்தையும் அழைச்சிருக்காங்க. நான் ஆண்பாவம் படத்தில் ஒரு வரதட்சணையை பற்றி ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ஒரு சீர்வரிசெல்லாம் வந்திருக்கும், அதில் பாத்திரத்துக்கு பேர் போடுவார் ஒரு ஆள். அப்போ சின்ன பையன் கேட்பான், அக்கா எதுக்கு அதுன்னு. இல்லைடா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அந்த வீட்டுக்கு அதான் எடுத்துன்னு போனோம். ஏன் அவங்க வீட்டில் எல்லாம் இருக்காதா? இல்லை அவங்க வீட்டில் இருக்கடா, நம்மளும் எடுத்துன்னு போனோம். இதுக்கே எப்படி சொல்கிறிய? சில பேர் கல்யாணம் பண்ணி போகும்போது பொண்ணுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்துட்டு பண்ணுவாங்க. ஏன் காரணம்? அவங்க என்ன வாழ்நாள் வரைக்கும் வச்சு சோறு போடணும்ல, அதுக்கு தானே. இந்த பணத்தை ஹோட்டலில் கட்டினா அவங்க தாராளமாக சோறு போடுவாங்களே. இதை நான் ஒரு வரதட்சணை கொடுமைக்கின்ற விஷயத்தை ஒரு அழகாக சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு சுட்டி காமிச்சு வரதட்சணையை பற்றி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வாழ்வு கொடுக்குற மாதிரி கூட சீன் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ கூர்ந்து கவனித்து சொல்லணும். நீங்கள் சூப்பருங்க, என்ன எதுக்கு நீங்கள் நான் நல்ல நடிகர்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்படியா? ஓகே. நீங்கள் நல்ல டைரக்டர், ஏதோ வேலை கற்றுக்கிட்டோம் பண்ணுறோம். நீங்கள் நல்ல கிரியேட்டர்னு சொல்லி பாருங்கள், அப்படியே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ரேவதி கட்டின பாவாடை தாவணி கலர் வரைக்கும் சொன்னாங்கல்ல, இன்றைக்கி அதான் எனக்கு சந்தோஷம், அதான் எனக்கு மகிழ்ச்சி. ஒரு போலீஸ் கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ஒரு தடவை சினிமாவில் ஸ்ட்ரைக் வந்தது, ஒரு 10 நாள் ஸ்ட்ரைக்கு. அப்போது சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, சினிமா இந்த ஒரு வாரமாக வராதால், ரிலீஸ் ஆகாதால், படங்க போடாதால் அரசாங்கத்துக்கு வரி வர வேண்டியது குறைஞ்சிருக்கு, முதல் குற்றம். ரெண்டாவதாக சொன்னது, தியேட்டரில் ஜனங்க வராதால் குற்றம் நாட்டில் நிறையா நடந்திருக்கு. குற்றம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் சினிமா கிட்ட இருக்குதுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சினிமா எங்களுக்கு எப்படின்னா, ஒரு 50 பேர் ஒரு குளத்தில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னா, இன்றைய சினிமா அப்படி இல்லை. அதே குளத்தில் 500 பேர் மீன் பிடிக்கிறாங்க. அப்போ எங்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். 500 பேரில் பாதி பேருக்கு தடுமாறி மீன் பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தையும் நாங்கள் கரெக்டான சினிமா பண்ணுவோம். எங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டரு சினிமா தான், சோறும் சினிமா தான், கலையும் சினிமா தான். இதில் மனசாட்சியோடு பண்ணோம். சினிமா எவ்வளோ பெரிய விஷயம்.
எனக்கு வந்து இங்கே நடுவராக உட்காரும்போது என்னடா இது சினிமா பற்றி பேசுறதுக்கு நம்ம நடுவராக இருக்கிறோமே என்ன தகுதி இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி அப்படி ஓட்டி பார்த்தேன். 4.5 நிமிஷத்துக்கு ஒரு படம் எடுத்தேன். மகன் ஒரு படம். 2 விஷயம் அதில் ப்ரொகிபியூஷன் அண்ட் சைல்ட் லேபர் 2 விஷயத்தை வச்சு பண்ணேன். 4.5 நிமிஷம் படம். அதில் என் சின்ன பையன் தான் ஆக்ட் பண்ணான், நான் தான் டைரக்ட் பண்ணேன், என் பொண்டாட்டி தான் ப்ரொடியூசர். குடும்ப படம். அதுக்கு அவார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு வேகமாக அனுப்பிச்சி வச்சேன். போன வேகத்துக்கு திரும்பி வந்துருச்சு. என்னடா அது அவார்டு கிடைக்கலன்னா ஒவ்வொன்றும் அழுத. ஆனால் அந்த படம் ஹைதராபாத்தில் நடந்த இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆகி ஒரு 500 வெள்ளக்காரங்க கை தட்டினாங்க. எனக்கு கிடைச்ச வெற்றி. அதுக்கப்புறம் ஃபிலிம் டிவிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் வச்சுருந்தோம், டாக்குமெண்ட்ரி வச்சுருந்தா எங்களுக்கு அமுச்சு விடுங்க, நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எங்கள் கமிட்டிக்கு அந்த படம் பிடிச்சதுன்னா நாங்கள் வாங்கிக்குவோன்னு. ஏன் விடுவான்னு நான் அவங்களுக்கு அமுச்சு விட்டேன். அந்த படத்துக்கு எனக்கு ஆன செலவு 85,000, சப்டைட்டில் 10,000 ரூபா, 95,000. 3 மாதம் பொறுத்து எனக்கு ஒரு லெட்டர் வருது, உங்கள் ஷார்ட் ஃபிலிமை பார்த்தோம், எங்கள் கமிட்டியால் 1,95,000 தான் கொடுக்க முடியுமா, விருப்பம் வந்து அனுப்புகணும். 1 லட்ச ரூபா லாபம். 95,000 ரூபா செலவு பண்ணுறது 1 லட்ச ரூபா லாபம் கொடுத்து வாங்கினாங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. அதை விட சந்தோஷம் அந்த படத்தை 35 லாங்குவேஜில் டப் பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜன் ஹெல்ப் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நானே சொன்னால் தான் உண்டு. அந்த படம் பிரேசில் நாட்டில் திரையிடப்பட்டது. அதில் நாமினேட்டடாக 5 டைரக்டர் செலக்ட் ஆனாங்க. அதில் ஒருத்தர் பிரேசில்காரு, ஒருத்தர் அமெரிக்கன், ஒருத்தர் இங்கிலாந்துக்காரு, ஒருத்தர் உருங்கையான கண்ட்ரி, ஏஷியாவிலேருந்து பாண்டியராஜன். ஒரு ஹெல்ப் படத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். நாம் செய்கிற தொழிலை நம்ம எவ்வளோ கூர்ந்து கவனிக்கணும். இது எவ்வளோ பெரிய தொழில். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ அங்கே நானும் என் மனைவி போயிட்டு ஒரு 3 ஊர் போனோம். எங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், நான் பிரிஸ்பன்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் வாங்கணும். இல்லைப்பா நான் ஊருக்கு போகிறேன்னு. இல்லை வாங்க வாங்கினாரு. போனேன். அங்கே பிரிஸ்பனு மேப்பில் தான் பார்த்துருக்கேன். போனேன். அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறேன். இன்றைக்கி பார்த்தா ஒரு இடத்துல ஷாப்பிங். ஒரு 3.5 வயசு குழந்தை ஒரு ஆள் பிடிச்சிட்டு வர்றாரு. அந்த குழந்தை நினைச்ச வந்து டக்குன்னு நான் பார்த்துச்சு. அப்பா பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார். அவரே நீங்கள் வர போகிறார், அவர் சென்னையில் அல்லவா இருப்பார். இல்லை எப்போ நான் கண்டேன், பகடியாக பேசுவார் பாண்டியராஜன், அவர் தான் அங்கே நிற்கிறார், அவரே வர போகிறார். இல்லை எப்போ நான் கண்டேன். தொந்தரவு பண்ணி அந்த ஆளை கூட்டு வந்தது. அந்த குழந்தை என்னை பார்த்தோன்னே அவர் பாண்டியராஜன், ஆமாங்க என்ன திடீர்னு வந்துருக்கீங்க. இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்படியா. இந்த பொண்ணு அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே அவர் சொன்னார், பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு. எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு யூசம் தரும் கேமரா வாங்கினார். வாங்கினோன்னா அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கும்போது சொல்லுது, அப்பா இவருக்கு ஏதாவது நம்ம அன்பளிப்பு தர வேண்டும்னா. நான் உனக்கு கண்ணு கலங்கி அந்த குழந்தைய தூக்கி நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, நியூசிலாண்டில் பிறந்த குழந்தை. அது ஹாலிடேஸுக்கு வந்திருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. 3.5 வயது குழந்தை இதயத்தில் கொண்டு போய் நான் இருக்கிறேன் என்றால் அதுக்கு இந்த தமிழும் சினிமாவும் தான் காரணம். ஒரு 3.5 வயது குழந்தை மனத்தில் கொண்டு போய்ச்சுன்னா இந்த அந்த இடம் பெற்றதுக்காக நான் அழ தயார், அடிவாங்க தயார், எந்த விஷயமும் சந்திக்க தயார். அப்படிப்பட்டது சினிமா. நாடு தேசம் எல்லாம் கடந்து உங்களை கொண்டு போய் வைக்க வேண்டியது. இதில் அப்படி இப்படி இருக்குந்தான். ஒரு சிலது எந்த துறையிலும் இருக்கிற மாதிரி நெளிவு சுழிவு எல்லாம் இருக்குந்தான். இதில் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் யோசிங்க. இதையெல்லாம் மீறி நாங்கள் நல்ல படம் கொடுக்க வேண்டும் என்று எங்களை வான் பண்ணுங்க. நல்ல படம் எடுங்க, சமுதாயத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வான் பண்ணோம். அப்படி வான் பண்ணும்போது இன்னும் நல்ல படங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் காக்கா முட்டை ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் கொடுக்குறாங்க. பாகுபலி டெக்னாலஜியுடைய உச்சம். இன்னைக்கு என்ன டெக்னாலஜி அப் டு டேட். ஒரு எந்திரன் இப்படிதான் கூட ரஜினி சாரை இப்படி பண்ண முடியுமா? ஒரு டெக்னாலஜி அற்புதமாக கொண்டு போகுது. எல்லாத்துக்கு மேலே தனி ஒருவன் கைதட்டிலே தெரியுது. நேர்மையாக இருக்க அந்த படம் மாதிரி சொல்லி கொடுத்தது தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே இல்லைன்றது நம்முடைய கணிப்பு. ஆக இப்படியும் இருக்குது, அப்படி இருக்குது. உங்கள் பாராட்டும் கைதட்டலும் இருந்தால் நாங்கள் இன்னும் நல்ல படம் எடுத்துக்கொண்டே இருப்போம். ஆக தமிழ் சினிமா உங்களை எப்பவுமே தடம் பொருளை செய்யாது. புரண்டா நீங்களே தேரிங்க பிடிச்சி எங்களை திருப்பி ஸ்ட்ரைட்டுக்கு கொண்டு வாங்க. எப்போதும் தமிழ் சினிமா உங்களை நல்வழிப்படுத்த பாடுபடுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.